இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க இணைகின்றார் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்கள். அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறைவளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச் சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமற நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம், ஆகச்சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும், சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம். உந்தன் ஒப்பற்ற வழிநடத்துதலுடன் சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றி, நன்றிங்க அன்பு தோழர். நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம். கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம் அன்பின் காணிக்கையாய். இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும், பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய்.
இப்பிரபஞ்ச பெருவெளியில் நிக்கமர நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசீரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 595வது நாள் நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும், அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க மகாகவியின் பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் நற்றமிழ் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். திங்கட்கிழமை பாரதிதாசன் கவிதைகளில் பெண்ணியம் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் தமிழ்துறை இணை பேராசிரியர் விந்திய கௌரி அம்மா அவர்கள் அற்புதமான சிறப்புரையை வழங்கினார்கள். நேற்று நமது தளத்தில் தமிழ் அருட்பா என்ற தொடர் நிகழ்வில் தமிழ் அறிஞர் பெருமக்களை கொண்டாடும் வகையில் பண்டிதமணி மு கதிரேசன் ஐயா அவர்களை பற்றிய பார்வையினை பாமாலையாக பைந்தமிழ் இலக்கிய பேரவையின் செயலாளர் திருமிகு காசி ஆறுமுகம் அவர்கள் அதிகாலை அன்பு பரிசாக வழங்கினார்கள். இன்று மகாகவி பாரதியின் பிறந்த நாளை கொண்டாடுகின்றோம். 143வது பிறந்த நாள் இன்று. நமக்குள் எழுச்சி மிக்க ஒரு வாழ்வியல் வழித்தடங்களை விதைத்து சென்றவன் மகாகவி பாரதி. அவரை பற்றி பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் பைந்தமிழ் தேர்ப்பாகன் பாரதி என்று குறிப்பிட்டுள்ளார். அதையே இன்றைய நிகழ்வின் தலைப்பாக அன்பு தம்பி பைந்தமிழ் இலக்கிய பேரவையின் தலைவர் திருமிகு அதிபீரபாண்டியன் அவர்கள் தேர்வு செய்துள்ளார்கள். வாருங்கள், பாரதியை இன்று நாம் கொண்டாடுவோம். அடுத்த 50 நிமிடங்கள் அன்பு தம்பி அவர்களுடைய அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். நமது எளிய அழைப்பினை ஏற்று இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக, சிறப்பு பேச்சாளராக இணைந்துள்ள பைந்தமிழ் இலக்கிய பேரவையின் தலைவர் மற்றும் மதுரை தமிழ்ச்சங்கம் 4ஆம் தமிழ்ச்சங்கம் செந்தமிழ் கல்லூரியின் விரிவுரையாளர் திருமிகு அதிபீரபாண்டியன் அவர்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் அவரை இந்நிகழ்விற்கு வருக 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 என்று வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை பாரதியின் பிறந்த நாள் அன்று அவரது சீர்மைமிகு சிந்தனைகளோடு நமது வாழ்வியல் வழித்தடங்களையும் செம்மைப்படுத்துவோம்.
நமது வாழ்வியலின் ஒவ்வொரு இமைப்பொழுதையும் இனிய பொழுதாக்குவோம். நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. வள்ளுவ பேராசானுக்கும் வணக்கம். ஈன்ற பொழுதின் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாயாகவும் தந்தையாகவும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய தாய் தந்தையருக்கு அடுத்த வணக்கம். அகர முதல் நகர இருவாய் முப்பகுதி என்ப என்ற தொல்காப்பியரின் கூற்றுக்கு இணங்க அகர முதல் நகர இருவாய் உள்ள அத்துணை எழுத்துக்களையும் எனக்கு பயிற்றுவித்து 1ஆம் வகுப்பு முதல் இன்று வரை என்னை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய ஆசான் பெருமக்களுக்கும் என்னுடைய உற்ற நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் வணக்கமும் நன்றியும். தொடர்ச்சியாக சரித்திரம் படைப்போம் என்ற இந்த குழு மிகச் சிறப்பாக இயங்கி வருவது நாம் அனைவரும் அறிந்தது. அந்த வகையில் பாரதியை கொண்டாட வேண்டும், அது ஒரு நாள் நிகழ்வாக இல்லாமல் ஒரு கிழமை நிகழ்வாக இருக்க வேண்டும் என்று எண்ணி தொடர்ச்சியாக இந்த கிழமை முழுவதும் பாரதியை கொண்டாடும் விதமாக அவரது வரலாறுகளை மட்டுமே பேசி பிறப்பு இறப்புகளை மட்டும் பேசி செல்லக்கூடிய ஒரு சடங்கு நிகழ்வாக இல்லாமல் அவருடைய படைப்புகளின் ஊடே இந்த சமூகத்திற்கான சிந்தனைகளை தூண்டக்கூடிய பல்வேறு ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை முன்னெடுத்திருக்கின்ற இந்த குழுமத்தினுடைய நிர்வாகி என்னுடைய அன்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய ஆரோக்கிய பிரிட்டோ அவர்களுக்கு நன்றியுடன் கூடிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆரம்பத்திலிருந்து ஒரு வருத்தம் எல்லோருக்கும் உண்டு. பாவேந்தர் கொண்டாடப்படுவதில்லையே பாரதியை போல் அப்படின்னுவாங்க. இன்னும் சொல்றவங்க பாரதியுடைய வழித்தோன்றல் தானே பாவேந்தர், அதனால பாரதிக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் தான் பெரிதாக இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் படைப்புத்திறன் என்று வந்தபோது இருவருமே ஒரு சேர தமிழ் இலக்கியத்தில் பயணித்தவர்கள். இன்னும் சொல்ல போனால் தன்னுடைய ஆசிரியரான பாரதியினுடைய வழித்தோன்றலாக அவருடைய சிந்தனையை தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக பயணித்தவர் பாவேந்தர். நான் ஏன் இந்த தலைப்பை பைந்தமிழ் தேர்ப்பாகன் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, நம்ம இலக்கணத்துல ஒரு மரபு உண்டு. நம்மளை பத்தி இன்னொருத்தவங்க சொல்லணும் அப்படின்னா நம்மளை பத்தி முழுமையாக அறிந்தவங்க சொன்னாதான் அது சிறப்பா இருக்கும். நம்மளை பத்தி முன்கூட்டியே தெரியாதவங்க நம்மளை பத்தி பெருமையா பேசினா அது வெற்று புகழ்ச்சியா மட்டும்தான் இருக்கும். அதனால நம்மை பற்றி முழுவதுமாக அறிந்து தெரிந்தவர்கள் கூறக்கூடிய புகழ்ச்சியோ அல்லது விமர்சனமோ தான் சரியானதாக இருக்கும். அந்த வகையில் பாரதியை தன்னுடைய வாழ்வியல் தந்தையாக, அதாவது கவித்தந்தையாக ஏற்றுக்கொண்டு சமூகத்திற்காக பயணித்த பாவேந்தர் பாரதியை பற்றி பாடிய வரிதான் இந்த பைந்தமிழ் தேர்ப்பாகன் அப்படின்ற வரி. அதனால இந்த வரியை நான் தேர்வு பண்ணிக்கிட்டு பாரதி இலக்கியத்திற்காக இந்த உலகத்தில் என்னென்ன பரிமாணங்களை கொண்டு வந்தார், நம்முடைய தமிழ் மொழி உய்வுக்கான அவருடைய படைப்புகள் எப்படி ஒரு மேலாதிக்க சிந்தனையோடு இருந்தன என்பதையெல்லாம் பற்றி பேசுவதாக என்னுடைய இந்த ஒரு 45 நிமிட உரை அமையவிருக்கின்றது என்பதை என்னுடைய அன்பான அறிஞர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். பாரதியார் பற்றி பாரதிதாசன் சொன்ன இந்த பாடல் தான், அந்த பாடலோடையே நான் அந்த நிகழ்ச்சியை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பைந்தமிழ் தேர்ப்பாகன் அவன் ஒரு செந்தமிழ் தேனி சிந்துக்கு தந்தை குவிக்கும் கவிதை குயில் இந்நாட்டினை கவிக்கும் பகையை கவிழ்க்கும் கவிமுரசு நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா காடு கமழும் கற்பூர சொற்கோ கற்பனை ஊற்றாம் கதையின் புதையல் திறம் பாட வந்த மறவன் புதிய அறம் பாட வந்த அறிஞன் நாட்டிற் படரும் சாதி படைக்கு மருந்து மண்டும் மதங்கள் அண்டா நெருப்பவன் அயலார் எதிர்ப்பு கடையா விளக்கவன் என்னவென்று சொல்லேன் என்று சொல்வேன்
தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும். இதுல இடையில இருக்கக்கூடிய ஒரு வரி வந்து உச்சம் அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னா அறம் பாட வந்த அறிஞன் அப்படின்னு சொல்றாங்க. அது பொதுவா வந்து அறம் பாட வந்த அறிஞன் அப்படின்னு சொல்லிட்டு போறோம்னா அது ஒரு புதிய செய்தியை நமக்கு உணர்த்துவதாக இருக்காது. ஏன்னா எல்லாருமே அறத்தை தான் பாடுறதுக்காக தமிழ் இலக்கியத்திற்கு வர்றாங்க. ஆனா பாவேந்தர் இந்த இடத்துல பாரதியை பற்றி போற்றும் போது புதிய அறம் பாட வந்த அறிஞன் அப்படின்ற சொல்லை வந்து இங்க ஆட்சி பண்றாரு. அது என்ன புதிய அறம் அப்படின்னு நம்ம எல்லா இலக்கியங்களையும் நாம் முழுமையாக செழுமையாக இருந்தால் அதை எப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. நம்முடைய பழந்தமிழ் இலக்கியங்களிலே கூட ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய கருத்துக்கள் இருக்கின்றன. அந்த கருத்துக்களை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படிப்பட்ட பழந்தமிழ் இலக்கியங்களை பயின்று அந்த அறத்தோடு கூடிய ஒரு புதிய அறச்சிந்தனையோடு பரிணமித்த ஒரு மா கவிஞன் பாரதி என்று பாவேந்தர் தன்னுடைய கவிதையில் குறிப்பிடுகிறார். எல்லோரும் சொல்வார்கள் தமிழ் மொழியினுடைய சிறப்பு என்னவென்று கேட்டால் அகமும் புறமும் என்று. ஆனால் அகமும் புறமும் என்பதை கடந்து அறத்தால் மட்டும்தான் இந்த உலகம் உய்வு பெறும் என்பதை அத்துணை படைப்பாளர்களும் தன்னுடைய வாழ்க்கையில் அறிந்து வைத்திருந்தார்கள். அதனால் தான் தன்னுடைய ஒவ்வொரு படைப்பிலும் அறத்தை ஒரு சிறு பகுதியிலாவது வைத்து அதை ஒரு பேர் அறமாக போற்றி வளர்த்தார்கள் என்பதை நாம் உணர முடிகிறது. அப்ப எந்த அளவிற்கு பாரதியை பாவேந்தர் தன் உள்வாங்கிக் கொண்டு இந்த கவிதையை வெடித்திருப்பார் என்பதை நம்மால் உணர முடிகிறது. மனித ஏற்றத்தாழ்வுகளை தன்னுடைய கவிதைகளின் மூலமாக மட்டுமல்லாமல் களத்திற்கே சென்று கள போராளியாக இருந்த பெருமைக்குரியவர் மாகவி பாரதியார் அவர்கள். எனவே சமூகம் உய்வு பெற வேண்டும், யாதும் ஊரே யாவரும் கேளு என்ற புறநானூற்று வரிகளுடைய அந்த உச்ச வரிகளை தொட்டு தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமாக நவீன காலத்தில் இயங்கிய ஒரு மகா கவிஞன் பாரதி என்றால் அது மிகையாகாது. எனவே இது போன்ற அறிஞர்களை நாம் நினைவு கூர்வது என்பது அவர்களுக்கு பெருமை சேர்ப்பதல்ல, அவர்களால் இந்த உலகம் பெருமை பெற்றுக் கொண்டிருக்கின்றது என்ற கருத்தை இந்த நேரத்தில் பதிய வைக்க விரும்புகின்றேன். அவருடைய கருத்துக்களை நாம் திரும்ப திரும்ப பேசுவதால் அவருடைய படைப்புகளுக்கு பெருமை கிடைக்கப் போவதில்லை. இந்த சமூகத்தில் வீசுகின்ற அந்த முடை நாற்றத்தை போக்குவதற்கான ஒரு வாசனை திரவியமாக அவர்களுடைய படைப்புகள் இருக்கின்றன என்பதை நாம் உற்று எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு மனிதன் வந்து தன்னுடைய உள்ளத்து உணர்வுகளை இயற்கையாகவே வெளிப்படுத்துவதற்காகத்தான் மொழி தோன்றியது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இயற்கையாகவே எப்படி வெளிப்படுத்துவது அப்படின்றதுக்காக ஒரு தன்னுடைய கருத்தை மட்டும் வெளிப்படுத்தக்கூடியதாக இருந்திருந்தால் அது வந்து வெறுமன அழகியல் சிந்தனை ஒட்டியதாக இருந்திருக்கும். ஆனால் பாரதி தன்னுடைய படைப்புகளில் அதிகமாக வலியுறுத்தியது அத்துணையும் அழகியலை கடந்து இயற்கையை பற்றி பாடியிருக்கிறார்கள், காதலை பற்றி பாடியிருக்கிறார்கள் என அத்தனை பற்றி பாடியிருந்தாலும் அவருடைய அத்துணை படைப்புகளிலும் ஒற்றை சொல் ஓங்கி இருந்தது, அது விடுதலை என்பது. விடுதலை என்பது நாம் பொதுவாக ஒரு நாட்டு விடுதலை என்று மட்டுமே எண்ணிவிடுவோம். என்ற பாரதியாரை நாம் அதிகமாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பகுதி என்றால் அவர் ஒரு விடுதலை போராட்ட வீரர் என்று மட்டுமே நாம் கூறிக்கொண்டிருப்போம். ஆனால் விடுதலை என்பது அவர் நாட்டு விடுதலையை மட்டும் தன்னுடைய மனக்கண்ணாக தோன்றி எழுதவில்லை. மொழி விடுதலை, இன விடுதலை, சமூக விடுதலை, சமய விடுதலை, நாட்டு விடுதலை என அத்துணை தளங்களிலும் தன் எந்த ஒரு விடயத்திலும் அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய ஒரு சூழல் வந்தால் அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்ற ஒரு பொது விடுதலையை வலியுறுத்தி தன் வாழ்நாள் முழுக்க கவிதை படைத்த ஒரு மகா கவிஞன் தான் பாரதியார் அவர்கள். விடுதலை அப்படின்றது மக்களினுடைய பிறப்புரிமை, அதை உயிரை இழந்தாலும் அதனை பெற்று தீர வேண்டும் அப்படின்றதுதான் அவருடைய கூற்றாக இருந்தது. நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா, நம்ம உயிரை கொடுத்தாவது மானம் காக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த அளவிற்கு ஒரு இனமானத்தை ஊட்டிய ஒரு மகா கவிஞன் பாரதி. இப்ப பாரதி வந்து ஒவ்வொரு இடத்திலையும் நாட்டு விடுதலையாக இருக்கட்டும், அல்லது சமூக விடுதலை, அல்லது பெண் விடுதலை, மொழி விடுதலை, இதெல்லாம் வந்து அவருடைய படைப்புகளில் அதிகமாக ஓங்கி நின்றன. இந்தியாவில் ஆங்கிலேயருடைய ஆட்சியின் போது ஆங்கிலத்துலதான் பேசணும், ஆங்கிலம் கற்றவர்கள் தான் பெருமை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆட்சி காலத்துல ஆங்கிலம் கற்றால்தான் வேலைக்கு செல்ல முடியும், அப்ப ஆங்கிலேயர்களை கால பிடிச்சாதான் வந்து நம்ம பிழைக்க முடியும் அப்படின்ற அவங்களுடைய அந்த காலச்சூழல் ஆங்கிலேயர்களை நம்பியே நம்முடைய நாடு இருந்தது. இன்னும் சொல்ல போனால் அந்த அவர்களிடமிருந்து பெறக்கூடிய
வெகுமானத்திற்காக ஆங்கிலேயர்களை அண்டி பிழைக்கக்கூடியவர்களாக நம்முடைய மக்கள் பலர் இருந்திருக்கின்றனர். ஆனால் இந்த நிலையை கண்ட பாரதியார் என்ன பண்றாரு, பரளி சு நெல்லையப்பர் அப்படின்றவருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. தமிழ் 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 என்று எப்போது தமிழை வளர்ப்பதை கடமையாக கொள்க. புதிய புதிய செய்தி, புதிய புதிய யோசனை, புதிய புதிய உண்மை, புதிய புதிய இன்பம் தமிழில் ஏறிக்கொண்டே போக வேண்டும். தம்பி, நான் ஏது செய்வேனடா, தமிழை விட மற்றொரு பாஷை சுகமாக இருப்பதை பார்க்கும்போது எனக்கு வருத்தம் உண்டாகிறது அப்படின்னு எழுதியிருக்காரு. அதாவது தமிழை காட்டிலும் மற்ற பாஷை வந்து மற்றவங்களுக்கு சுகமா இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்க அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய சுக துக்கங்களை அனுபவித்துக் கொள்கிறார்கள். ஆனால் அவர்கள் அந்த செய்யக்கூடிய செயல்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு மிக வருத்தமாக இருக்கின்றது அப்படின்றத வந்து ரொம்ப ஆதங்கத்தோட பதிவு செய்யறாரு. அப்போ அவருடைய சிந்தனை எல்லாமே புதிய புதிய சொற்கள் வந்து தமிழ்ல உருவாக்கப்படணும், தமிழ் இலக்கியத்துல புதிய புதிய வடிவங்களை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு சிந்தனையாகத்தான் இருந்தது. அதனாலதான் சென்றிடுவீர் எட்டத்துக்கும் கலை செல்வங்களை குணர்ந்து இங்கு சேர்ப்பீர் அப்படின்னாரு. எல்லா பக்கம் நீங்க போங்க, எல்லா பக்கம் போயிட்டு அங்க இருக்கக்கூடிய இலக்கிய வடிவங்களையும் இலக்கிய செல்வங்களையும் கொண்டு வந்து நம்முடைய தமிழ் மொழியினுடைய உய்வுக்கு கொண்டு வாருங்கள் என்று கூறினார்கள். இப்படிப்பட்ட கவிஞர் தான் நம்முடைய பாரதியார். பாரதி வந்து ஏதோ வந்து தமிழை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு மற்ற மொழி எதையுமே படிக்காம, மற்ற புத்தகங்கள் படிக்காம எல்லா புத்தகத்தையும் விமர்சனம் பண்றது மாதிரி மற்ற எந்த மொழிகளையுமே படிக்காம வந்து அவரு தமிழ் மட்டும்தான் உயர்வானது, மற்ற பாஷையெல்லாம் வந்து எனக்கு வந்து ரொம்ப வருத்தத்தை உண்டாக்குதுன்ற தன்னுடைய கருத்தை பதிவு பண்றார். அவர் பல மொழிகளை அறிந்த பன்மொழி புலமை பெற்றவர். அதனாலதான் யாமறிந்த மொழிகளை தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம், பாமரராய் விலங்குகளாய் உலகனைத்தும் இகழ்ச்சி சொல்ல பான்மை கேட்டு நாமமது தமிழர் என கொண்டிங்கு வாழ்ந்திடுதல் நன்றோ, சொல்லி தேமதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். ஒன்றை வந்து குறை சொல்லிட்டு போறது மட்டுமே வந்து வாழ்க்கையினுடைய சிறப்பாக இருக்காது. அந்த குறையை நிவர்த்தியாக்கக்கூடிய ஒரு பணியையும் செய்ய வேண்டும். அந்த பணியை சிறப்பாக செய்தவர் பாரதியார். ஏனென்றால் இன்றைக்கு பல எழுத்தாளர்கள் ஒரு தவறை கண்டால் அந்த தவறுகளை சுட்டிக்காட்டி விட்டு மட்டும் செல்லக்கூடிய நிலையைத்தான் பார்க்கிறோம். அதற்கான தீர்வை யாரும் சொல்லவில்லை. அந்த தீர்வுக்காக களத்தில் வந்து யாரும் இயங்குவதில்லை. ஆனால் பாரதி அப்படி செய்யவில்லை. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப மற்றவங்க எல்லாம் மற்ற மொழி பெருசுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. தமிழர்லாம் அப்படி சொல்லிட்டு வாழ்தல் நல்லதா இருக்கா? அப்படியெல்லாம் இல்லாம தேமுதிர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். நம்முடைய தேம்போன்ற மதுர தமிழ் ஓசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் அப்படின்னு அதுக்காக பாடுபடுங்க அப்படின்னு நம்மளை ஆற்றுப்படுத்தக்கூடிய ஒரு பங்கு இருக்கிறது. இதைத்தான் பாவேந்தரும் தன்னுடைய படைப்புகள் எழுதினார். எங்கள் தமிழ் உயர்வென்று சொல்லி சொல்லி பழம் தலைமுறைகள் பழகளித்தோ குறைகளிந்தோம் இல்லை, தகத்தகாய தமிழை தாவிப்போம் வாரீர் என்று இவரது கவிவாரிசான பாவேந்தர் சுட்டினார். அப்போது ஒரு மொழி நல பிரச்சனையில் ஒரு சிக்கலை மட்டுமே கூறிக்கொண்டில்லாமல் அந்த சிக்கலுக்கான தீர்வை சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆற்றல் படைத்தவராக பாவேந்தரும் பாரதியாரும் செயல்பட்டார்கள். அவர் பாவேந்தருக்கு முன்னோடியாக பாரதி இருந்தார் என்பதை நாம் எண்ணி பார்க்கும் போது மிக மகிழ்ச்சியாகவும், இப்ப அவர் எடுத்த அந்த புகழ்ச்சிகளை அத்துணையும் நாம் அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற உத்வேகம் நமக்கு ஏற்படும். தமிழ் இலக்கியங்களில் புதிய புதிய வடிவங்கள் வர வேண்டும். அப்போதுதான் நம்முடைய இலக்கியம் செழுமை பெறும். அப்போதுதான் நம்முடைய தமிழ் மொழியானது ஓய்வு பெறும் என்பதை நன்கு உணர்ந்த பாரதியார் பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும். இரவாத புகழுடைய புதுநூல்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும். மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதில் மகிமை இல்லை. திறமான புலமையெனில் வெளிநாட்டார் அதை வணக்கம் செய்தல் வேண்டும். அதாவது மற்ற நாட்டுல இருக்கக்கூடிய மொழி தமிழ் படைப்புகள் எல்லாத்தையும் தமிழ் மொழியில மொழிபெயர்ப்பு செய்யுங்க. இரவாத புகழுடைய புது நூல்கள், அதாவது எப்பயுமே அழியாத நிலைத்த தன்மையுடைய நூல்கள், புதிய புதிய நூல்களை தமிழ் மொழியில் இயற்ற வேண்டும். நம்ம மறைச்சுக்கிட்டே ஏற்கனவே சொல்லிட்டு போன பழங்கதைகளையே சொல்லிட்டு இருக்கிறதுனால ஒரு பெருமையும் கிடையாது. அதனால திறமான புலமையை வந்து நீங்க உருவாக்கிக்கிட்ட அதை மற்றவர்கள் வணக்கம் செய்தல் மாதிரி இருக்கணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சிந்தனையை நமக்காக விட்டு சென்றிருக்கக்கூடியவர் பாரதியார். நம்முடைய மொழி சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் அதில்
அதிக பாகுபாடு யார்கிட்ட இருக்குன்னா எழுத்தாளர்கள்ட்ட தான் இருக்க வேணும். அந்த எழுத்தாளர்கள்ட்ட இருக்கக்கூடிய பெருமையை பாரதியார் ஒருபோதும் விட்டு கொடுத்ததில்லை. தன்னுடைய மொழியை பற்றி பாடும்போது வானம் அறிந்தது அனைத்தும் அறிந்த வளர்மொழி வாழியவே அப்படின்னு தான் தமிழ் மொழி வாழ்த்துல பாடாட்டாரு. அதாவது ஒரு ஒரு மொழியை பற்றி பாடும்போது ஒரு கவிஞன் தாயுள்ளத்தோடு இருக்க வேண்டும். எப்படி வந்து ஒரு படைப்பாளன் ஒரு படைப்பை வெளியிடும் போது அந்த அச்சை காணும் போது அவனுக்கு அந்த தாய் ஒரு 10 மாத குழந்தையை வயிற்றிலிருந்து பெற்றெடுக்கும் போது என்ன மகிழ்ச்சி வருமோ அதை போன்றுதான் ஒரு நூல் அச்சாக்கம் பெற்று அந்த அச்சு நூல் பார்த்தவுடன் அந்த படைப்பாளனுக்கு கிடைக்கும். அந்த வகையில் அப்படி தன்னுடைய ஒரு படைப்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு படைப்பாளன் தன்னுடைய மொழியை பற்றி பாடும்போது ஒரு தாய் உள்ளத்தோடு பாட வேண்டும். அதில் குறைகள் இருந்தாலும் அந்த குறைகளை சுட்டாமல் மறைமுகமாக அந்த குறைகளை நிவர்த்தி செய்வதற்கான பணிகளை சொல்லி அந்த நிறைகளை உயர்த்தி சொல்ல வேண்டும். அந்த உயர்த்தி சொன்ன வரிகள் தான் வானம் அறிந்தது அனைத்தும் அறிந்த வளர்மொழி வாழியவே அப்படின்னு தன்னுடைய தமிழ் மொழியை வாழ்த்துகிறார். இப்படி மொழி விடுதலைக்காகவும் மொழி பெருமைக்காகவும் தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமாக இணைந்து இயைந்து செயல்பட்டவர்கள் பாரதியும் பாவேந்தரும் என்றால் மிகையாகாது. இப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு படைப்பாளனாக பாரதி தன்னுடைய வாழ்க்கையை பரிணமித்திருக்கிறார். பாரதி பல இலக்கிய வடிவங்களை தன்னுடைய புது கவிதை நடையில் புகுத்தி இருந்த பெருமைக்குரியவர். எப்படி நம்ம கண்ணதாசன் வந்து திரை இசை பாடல்களை வந்து திரை இசை பாடலுக்குள் சங்க இலக்கிய செய்திகளை புகுத்துகிறாரோ அதே மாதிரி பாரதியாருடைய படைப்புகள் மிகச் சிறப்பாக பல இலக்கியங்களின் வடிவங்களை பரிணமித்ததாக இருக்கும். கம்பனுடைய கம்பன் வந்து கவிதைக்கு ஒரு இலக்கணம் சொல்லுவாரு. அதாவது தெளிவு, ஒளி, தன்மை, ஒழுக்கம் இவை 4ம் உடையதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 4 வகையான மரபுகளையும் கவிதைக்குரிய இலக்கணங்களாக கொண்டு மிகச் சிறப்பாக தன்னுடைய படைப்புகளில் படைத்த பெருமைக்குரியவர். அதே மாதிரி வேற்றுமொழி பிரச்சனை வரும்போது பாரதியார் வந்து அதை எதிர்க்காம அதை சரியா கையாள்றாரு. அதாவது வேற்றுமொழி ஒரு காலத்துல வந்து மொழிபெயர்ப்பு கவிதைகள் அதிகமாக நம்முடைய இந்திய இலக்கியங்கள்ல வருது. அதுல வந்தே மாதரம் அப்படின்ற வங்க கவிஞர் பங்கிம் சட்டர்ஜி அப்படி எழுதுனா வந்தே மாதரம் அப்படின்றதான் பாரதியார் வந்து தமிழ்ல மொழிபெயர்ப்பு செய்யறாரு. மொழிபெயர்ப்பு செய்யணும்ன்ற உணர்வு வந்து பாரதிக்கு வருது. அப்ப அந்த மொழிபெயர்ப்புக்கான காரணம் எங்கிருந்து ஒரு மொழிபெயர்ப்பு செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய மொழி எழுந்திருமோ அப்படின்ற ஒரு சிந்தனை வந்து ஒரு சிலருக்கு பரவலாக இருந்தது. ஆனா வேறொரு மொழியை வந்து அவர் மொழிபெயர்ப்பு செய்யும் போதுதான் அந்த மொழிபெயர்ப்பு கவிதையை இன்னொரு மொழியோட ஒப்பிட முடிஞ்சுச்சு. அப்போ ஒப்பிடும் போது என்ன ஆகுது அப்படின்னா தங்களுடைய மொழி வளத்தினுடைய சிறப்பினை நம்மளே அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கு அப்படின்றதையும் பாரதியார் தன்னுடைய படைப்பினுடைய பரிணமிக்கிறார். அதே மாதிரி ஒவ்வொரு உயர்ந்த பண்டிதர்களாக அந்த காலத்தில் கருதப்பட்டவர்களும் பாரதியாருக்கு எதிராகவும் இருந்தார்கள், பாரதியோடு நெருக்கமாகவும் இருந்தார்கள். பாரதியினுடைய அந்த இளம் வயதிலேயே அல்லது அந்த கொஞ்சம் இளம் பருவத்தை கடந்து வரக்கூடிய அந்த சூழலிலும் இருந்த புலமையை கண்டு சிலர் மனதார பாராட்டினார்கள். சில புலவர்களுக்கு அவருக்கு வந்து வெறுப்பும் வந்தது. அதனால் இவர்களை கேலி செய்ததும் உண்டு. ஆனால் அதையெல்லாம் பற்றி கவலைப்படாமல் மிகச் சிறப்பாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டவர். அதாவது சொன்னாரு, ஆங்கிலேயர்கள் நம்மவர்களுக்கு சரித்திரம் எழுதுவதிலும் பண்டை நூலாசிரியர், மன்னர், ஞானியர் முதலிய பெருமக்களின் காலம், செய்கை முதலியவற்றை நிர்ணயித்தலிலும் ஆற்றல் போதாது என்கிறார்கள். அக்கொள்கைக்கு நிதர்சனம் வேண்டும். முதலியோரின் ஆராய்ச்சி வகையை வந்து காணலாம் என்று சிலர் கருதக்கூடும். நான் அங்கனம் ஒன்றும் கூறுகிறேன் அப்படின்னு சொல்றார். அதாவது ஆங்கிலேயனுக்கு வந்து அவன் சொல்றதான் கேட்டுட்டு அவன் சொல்றதை கேட்டு இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்போ இதுல இருந்து என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, அப்ப விடுதலை போராட்ட காலத்துல பாரதியார் வந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராகவே இருந்தாலும் அந்த காலகட்டத்திலே அவருடைய படைப்பானது வெகுஜன மக்களிடம் எவ்வளவு கவர்ந்து எழுத்திருக்கின்றது. அவர் மற்றவர்களெல்லாம் ஆங்கிலேயர்களை அண்டி பிழைத்து உயர்வான இருந்த காலச்சூழலில் இவர் ஆங்கிலேயர்களை எதிராகவே பாடியே ஒரு பெரும் புகழ்பெற்ற ஒரு கவிஞனாக பரிணமித்திருக்கிறார் என்றால் அதுக்கு காரணம் அவருடைய அந்த கவிதையின் மீது இருந்த காதலும் அவனுடைய திறமையும் மட்டும்தான் நமக்கு புலப்படுகின்றது. கவிதை மக்கள் வந்து
சென்றடையணும் அப்படின்றதுக்கு தடையா இருப்பது எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய அந்த சொற்செட்டுகள் தான். இன்றைக்கும் சங்க இலக்கியம் நம் பழமையான இலக்கியம், பல்லாண்டு கால தொன்மையானது, மற்ற இலக்கியங்களை காட்டிலும் நம்முடைய இலக்கியம் நல்ல வடிவத்தை உடையது அல்லது செஞ்சிறப்புடையன்னு சொல்றோம். ஆனா இப்ப வரைக்கும் சங்க இலக்கியம் மக்களிடையே சென்று சேர்ந்திருக்கிறதா என்றால் சேரவில்லை. காரணம் அதுல இருக்கக்கூடிய அந்த யாப்பினுடைய உத்திகள். அப்ப பாமரர்களும் அந்த இலக்கியங்களை படிக்க வேண்டும் என்றால் அதை காலத்துக்கு தகுந்தவாறு எளிமைப்படுத்தி தர வேண்டும். ஒரு காலச்சூழலில் நவீன கவிதைகளும் அப்படித்தான் இருந்தன. அதாவது மக்களை சென்றடைவதற்கு கடினமாக இருந்தன. எனவே அந்த எளிய மக்களிடம் தன்னுடைய கருத்து சென்றடைய வேண்டும் அப்படின்றதற்காகவே இலக்கிய வடிவ உத்திகளை உடைத்தறிந்தவர். அதான் மரபுருவாகும். இப்ப நம்ம இப்ப ஒரு இலக்கியத்தை படைக்கிறோம் என்றால் அந்த படைப்பினுடைய பயன் எதை பொறுத்து அமையும்? படிப்பவர்களை பொறுத்து தான் அமையும். அப்ப படிப்பவர்களுக்கு சிக்கல் உண்டாகக்கூடிய முறையில் எழுதக்கூடிய எழுத்து முறையை தவிர்த்துவிட்டு பாமரருக்கும் புரியக்கூடிய வகையில் இவர் ஒரு புதிய எழுத்து வடிவத்தை புகுத்தினார். அதாவது புதிய யாப்பு வடிவத்தை புகுத்துகிறார். இவருடைய அந்த கவிதையினுடைய துணி மற்ற எல்லா மக்களையும் கவர்கின்றன. நம்முடைய இலக்கியங்கள் எல்லாமே முதல்ல வாய்மொழி மரபாகத்தான் இருந்தது. அதாவது நாட்டார் வழக்காறுகள் வாய்மொழி பாடல்களாகத்தான் இருந்தன. அப்ப சங்க இலக்கியங்கள், சிற்றிலக்கியங்கள், நவீன இலக்கியங்களை கடந்த அந்த நவீன இலக்கிய காலச்சூழலில் பாரதியார் பழந்தமிழ் இலக்கிய வடிவத்திற்கு முன்பாக இருந்த அந்த வாய்மொழி மரபை தன்னுடைய படைப்புகளில் கொண்டு வருகிறார். குறிப்பாக கன்னி, கும்மி, சிந்து போன்ற வடிவங்களை கையாளுகின்றார். சிந்து, கும்மி அப்படின்ற வடிவங்கள்லாம் இப்போ இருக்கக்கூடிய மக்கள் வரைக்கும் செல்வாக்கு பெற்றன. அப்ப இந்த மாதிரியாக தன்னுடைய இலக்கிய வடிவங்களை மாத்தி மாத்தி கொண்டு வரும்போது அந்த மக்களிடையே இயல்பாக சென்றடைகின்றன. அதே மாதிரி குயில் பாட்டை ஒரு இசை பாடல் வடிவிலேயே கொண்டு வராரு. அப்ப தன்னுடைய படைப்புகள் எளிய மக்களிடம் சொல்ல வேண்டும் என்ற அந்த ஒரு சிந்தனையும் அந்த ஒரு புலமை பெற்ற கவிஞனாக பாரதி இருந்திருக்கிறார் என்பதற்கு அவருடைய படைப்புகள் தான் காரணம். அதே மாதிரி சொற்கள் அப்படின்றது எல்லா காலத்திலையும் ஒரு சொல் ஒரே மாதிரியாக வழங்கப்படும் என்பது கிடையாது. ஒவ்வொரு காலத்திற்கு ஏற்றாப்புல சொற்கள் மாறிக்கொண்டே செல்கின்றன. இப்ப சங்க இலக்கியத்துல ஒரு பொருளுக்கு ஒரு சொல் இருந்துச்சுன்னா அதே பொருள் இந்த காலகட்டத்துல கொஞ்சம் பரிணமித்து வேறு வடிவங்களை புகுத்தி நவீன வடிவம் பெற்றிருக்கலாம். அப்ப இதுக்கு பேர் வேற இருக்கும். அப்ப தன்னுடைய படைப்புகளில் அந்த சொற்களை புகுத்திய பாங்கு, அந்த சொல் ஆட்சி தான் பாரதியாருடைய கவிதையில உச்சம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப புலமையான சொற்கள் மக்கள்கிட்ட போய் சேர்றது ரொம்ப கடினம். அதனால மக்கள்கிட்ட போய் எளிமையா சேரணும் அப்படின்னா எளிய சொற்களை நாம் பயன்படுத்த வேண்டும். ஏன்னா நீங்க தமிழ் புலவர்கள்லாம் பாத்தீங்கன்னா அவங்க எழுதி வச்சிருக்க உரைக்கு கூட நிகண்டுகளை போய் பார்த்தா மட்டும்தான் நம்மளால எழுத முடியும். ஒரு இயல்பாக இருக்கக்கூடிய மக்கள் படித்து தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் நம்முடைய படைப்புகள் பெரும்பாலும் இல்லாமல் இருந்தன அந்த காலகட்டத்தில். அப்படி இருந்த காலகட்டத்தை மாற்றி எளிய மக்களும் யாருடைய துணையும் இன்றி தாமாக படித்து அந்த கருத்தை பகுத்தறிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலை பெற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு பாரதியார் தன்னுடைய படைப்புகளை முன்வைத்தார்கள். அந்த படைப்புகள் தான் அந்த பாஞ்சாலி சபதத்துல அந்த முகவுரையில தன்னுடைய படைப்புகள் குறித்தான ஒரு பகுதியை முன்வைக்கும் போது பாரதியார் சொல்றாரு, எளிய பதங்கள், எளிய நடை, எளிதில் அறிந்து கொள்ளக்கூடிய சந்தம், புது ஜனங்கள் விரும்பும் மெட்டு, இவற்றினை உடைய காவியம் ஒன்று தற்காலத்திலே செய்து தருவோன், நமது தாய்மொழிக்கு புதிய உயிர் தருவோன் ஆகின்றான். ஓரிரண்டு வருஷத்து நூற்பழக்கம் உள்ள தமிழ் மக்கள் எல்லோருக்கும் நன்கு பொருள் விளங்கும்படி எழுதுவதுடன் காவியத்துக்குள்ள நயங்கள் குறைவுபடாமல் நடத்துதல் வேண்டும். அப்ப அவர் இலக்கியம் எப்படி இருக்கணும்ன்றதுக்கு ஒரு இலக்கண ஆசிரியரா இருந்துட்டு போறாரு. எல்லாம் நம்ம எளிய மக்கள்கிட்ட போகணும். நீங்க எளிய மக்கள்கிட்ட போகணுன்றதுக்காண்டி என்ன பண்ணிடக்கூடாது, கருத்துலையும் கஞ்சத்தனம் பற்றக்கூடாது. அதாவது சொற்களை எளிமையாக்குறேன் அப்படின்றதுக்காண்டி கருத்துக்களை தவறாக மாற்றிவிடக் கூடாது. எனவே அந்த காவியத்துக்கான அந்த நயம் இருக்கணும். அதை எழுத்துக்களை எளிமைப்படுத்தி கொடுத்தாலும் அந்த இலக்கியத்திற்கான நயம் குறைவுபடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய தீர்க்க தரிசியாக பாரதியார் இருந்திருக்கிறார் என்றால் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நம்முடைய கலை இலக்கியம் அப்படின்றது மக்களுக்காகத்தான், கலைக்காகவே அப்படின்வாங்க. ஆனா கலை என்பது மக்களுக்காகவே என்ற ஒரு புதிய இலக்கிய கோட்பாட்டை தமிழ் கூறும் நல்லுறவுக்கு புகுத்தியவன் பாரதியார். எனவே மக்கள்
தன்னுடைய வாழ்க்கையில வந்து மக்களுக்காகவே ஏங்கி கொண்டிருந்த புலவன் பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாழித்திட வேணும் அப்படின்னு இந்த உலகத்தை வந்து எப்படியாவது மாத்திரணும் என்னும் போது எனக்கு பாட்டு தான் துணையா இருக்கு அப்படின்னு தன்னுடைய படைப்புகளை தன்னுடைய கருவியாக்கி கொண்டவர்கள் பாரதியார் என்றால் அது மிகையாகாது. இப்படி பாரதியினுடைய பார்வை வந்து தன்னுடைய நாட்டு மக்களுக்கும் தன்னுடைய நாட்டு விடுதலைக்கு மட்டுமில்லாமல் அவருடைய பார்வை உலகளாவிய பார்வையாக இருந்தது. அதனால்தான் செல்லி போன்ற உயரிய நாட்டு அறிஞர்களுடைய அந்த படைப்புகளையும் வாசித்து அந்த படைப்புகள் பற்றிய சிந்தனைகளையும் அவருடைய கருத்துக்களையும் நம்முடைய பகுதிக்கு கொண்டு வந்து சிறப்பு செய்தவர் பாரதியார். இவருடைய படைப்புகளில் அதிகமாக மிளறியது பொது உடைமை அப்படின்ற சிந்தனை. இந்த பொது உடைமை என்பது ஒரு சில கோட்பாட்டினருக்கு மட்டுமே உரியது அப்படின்னு கிடையாது. பொது உடைமை என்பது தமிழ் இலக்கியத்தில் ஒரு பொதுவான சூழலை உண்டாக்கக்கூடியது. அதாவது எந்த விதமான ஏற்றத்தாழ்வுகளும் இல்லாமல் மக்கள் ஒருவருக்கொருவர் சமம் என கருதி வாழ வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தை தன்னுடைய கவிதையில் விட்டு சென்றவர் பாரதியார். 30 கோடி ஜனங்களில் சங்க முழுமைக்கும் பொது உடைமை, ஒப்பில்லாத சமுதாயம் உலகத்துக்கோர் பொது உடைமை அப்படின்னு பாடினார். அதாவது பொது உடைமை அப்படின்ற ஒரு சொல் வந்து பாரதியாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்றது சொல்றாங்க. அப்ப அந்த புதுமை அறம் அப்படின்ற சொற்கள் திருவிக காலத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனா பாரதியார் வந்ததற்கு அப்புறம் தான் பொது உடைமை அப்படின்ற சொல்ல வந்து தன்னுடைய பாடல்கள்ல பயன்படுத்தி இருக்காரு அப்படின்றதையும் நாம் அவருடைய சிறப்பால் அறிய முடிகிறது. தன்னுடைய படைப்பின் மூலமாக தான் பெற்ற அறிவை வைத்துக்கொண்டு ஒரு செருக்கோட தன்னுடைய பார்வையை வைத்துக் கொண்டவர் பாரதியார். அதான் கல்வி தருகண் இசைமை குடை என சொல்லப்பட்ட பெருமிதம் நன்கே அப்படின்னு தன்னுடைய ஞானச் செருக்கை வந்து வெளிப்படுத்துறார். தான் மட்டும் ஞானச்செருக்கோட இருக்கக்கூடாது, எல்லோரும் ஞானச்செருக்கோட இருக்கணும் அப்படின்றதோட சொல்லிட்டு நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் நிமிர்ந்த ஞானச் செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம் அப்படின்னு பெண்கள் இந்த உலகத்தில் எப்படி ஒரு ஞானச் செருக்கோடு இருக்க வேண்டும், அவர்கள் எப்படி ஒரு சிந்தனை மிக்கவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு பொது உடைமை சிந்தனையை பெண்களுக்காக விதைத்து சென்றவர் பாரதியார். நம்மளுடைய நாட்டுல வந்து காலம் காலமாக அதிகமா பரவி வந்தது விடுதலை உணர்வு. அந்த விடுதலை வேட்கை வந்து எல்லார்கிட்டையுமே இருந்தது. அதனாலதான் அதாவது அடிமை நிலையை பத்தி சொல்லாம அதை விடுதலை பெறணும் அப்படின்றதுக்காகவே என்ன பாடியிருப்பார் அப்படின்னா, விடுதலை பெறுவதற்கு முன்பே ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே என்று பாடினார். அதாவது அடைந்து விடுவோமே அப்படின்னு பாடியிருந்தார், நம்பிக்கையில பாடியிருந்தார் அப்படின்னு சொல்லலாம். இப்ப ஒரு குறிக்கோளை நிர்ணயித்து விட்டு அதற்காக பாடுபடக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு பண்பாளராகவும் ஒரு தொலைநோக்கு சிந்தனை உடையவராகவும் பாரதி இருந்திருக்கிறார் என்பதற்கும் அவருடைய படைப்பு தான் நமக்கு சான்றா இருக்கு. அதாவது பொழுது புலர்ந்து யாம் செய்த தவத்தால் உண்மை இருக்கணும் போயின யாம் அப்படின்னா, நம்ம செய்த தவம் அப்படின்னு ஒரே நோக்கத்தோட நம்ம நாட்டு விடுதலை பெறணும் அப்படின்ற ஒற்றை குறிக்கோளோடு அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டதால் நம்முடைய அந்த நோக்கம் நிறைவேறியது. நம்முடைய அந்த நமக்கு ஏற்பட்ட அந்த துன்பங்கள் எல்லாம் நீங்கி நம்முடைய நாட்டை நமக்கே திருப்பி செலுத்தி விட்டார்கள் அப்படின்றதையும் அதுக்கடுத்த நிலைகள்ல பாரதியார் பதிய வைத்ததையும் நாம் பார்க்க முடிகிறது. பாரதியாருடைய ஒவ்வொரு கவிதைகள்லையுமே வந்து அந்த சொல் அப்படின்றது நடனமாடும். அவரு சொற்கள் நடமாடினால் உரைநடை, சொற்கள் நடனமாடினால் அது வந்து கவிதை அப்படின்னு கவிதைக்கு ஒரு விளக்கம் தருவாங்க. இவருடைய கவிதைகள்ல சொற்கள் நடனமாடும், அதாவது உள்ளத்துல வந்து ஆர்ப்பரித்து ஒரு பெரும் உணர்ச்சிகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த படைப்பாளராக பாரதியார் இருந்திருக்கிறார். இவருடைய ஒவ்வொரு படைப்புகளும் பார்க்கும்போது நம்முடைய அந்த நாடி நரம்புகள் அனைத்தும் துடித்து ஒரு போராட்ட குணத்தையும் ஒரு உணர்வினுடைய வெளிப்பாடையும் வெளிப்படுத்தக்கூடிய தன்மை உடையதாக இருக்கும். அதாவது நெஞ்சு பொறுக்குதல்லையே அப்படின்ற பாட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்முடைய மனதிலிருந்து வரக்கூடியதாக உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி பெருமித சுவை அப்படின்ற ஒரு பாடல் வரும். பெருமித சுவையில வரக்கூடிய ஒரு பாடல் தன்னுடைய வேட்கையை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் அமைஇருக்கும். அதாவது அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே, இச்சகத்து எல்லோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே,
இந்த பாடலை வந்து நம்ம குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா இயல்பாகவே அந்த குழந்தைகளுக்கு தைரியம் ஊட்டக்கூடியதாக, அவர்களே தைரியப்பட்டுக் கொள்வதாக இந்த பாடல்கள் நமக்கு அமைந்திருக்கின்றன. அதே மாதிரி ஒவ்வொரு மக்களுக்கும் வீரத்தை சொல்லும் போது, சொந்த நாட்டிற்கு பிறர் கடிமை செய்தே துஞ்சிட்டோம் இனி அஞ்சிட்டோம். சொந்த நாட்டிலேயே இன்னொருத்தனுக்கு நம்ம அடிமை செஞ்சுக்கிட்டு என்ன பண்றோம், துஞ்சிட்டோம் அப்படின்னா தூங்கிட்டோம். ஆனா இனிமேல் நம்ம அஞ்ச மாட்டோம் அப்படின்ற ஒரு அந்த போர் குணம் இவருடைய படைப்புகளில் தெரித்ததை நாம் பார்க்க முடிகின்றது. அதே மாதிரி நம்ம கரும்பு தோட்டத்தில் அவர் கால்களும் கைகளும் சேர்ந்து விழும்படி வருந்துகின்றனரே, ஹிந்து மாதர்தம் நெஞ்சு குதித்து குதித்து மெய் சுருக்குகின்றனரே, அவர் துன்பத்தை நீக்க வழியில்லையோ, ஒரு மருந்திற்கில்லையோ, செக்கு மாடுகளை போலுழைத்து இயங்குகின்றார் அப்படின்னு அந்த நம்முடைய மக்கள் அந்த ஆங்கிலேயருடைய அடிமைப்பட்டு கிடந்த போது அவர்களுடைய அந்த பொருளாதார விடுதலையும் நாட்டு விடுதலையும் மட்டுமல்லாமல் அந்த அவர்களுக்கான அடிப்படை அந்த ஒரு கொத்தடிமை நிலையை ஒழிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு சிந்தனையை தன்னுடைய படைப்புகளில் பாரதி பயன்படுத்தி இருக்கின்றார். ஒவ்வொரு இலக்கியத்திலும் நம் புதிய புதிய வடிவங்களை கொண்டு வரும்போது பழைய வடிவங்களை மறந்துவிடக்கூடாது என்பது பாரதியார் நன்கு அறிந்திருந்தார். அந்த வகையில் பழந்தமிழ் இலக்கிய மரபும் பழந்தமிழுக்கு முன்பிருந்த அந்த நாட்டுப்புற வடிவங்களையும் தன்னுடைய படைப்புகளில் அதிகமாக புகுத்திய வண்ணம் இருந்தார் பாரதி. இதன் மூலம் என்ன ஆச்சு, இப்ப புகுத்தினார் அப்படின்னு சொல்றோம், அதன் மூலமா சமுதாயத்துல என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தியது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த 2 நிலைகள்ல இதை நம்ம பார்க்கலாம். இப்ப அந்த படைப்புகள் அவர் அவ்வளவு எளிமைப்படுத்தி கொடுத்ததன் மூலமாக மக்களிடையே எல்லா கருத்துக்களும் எளிமையாக சென்றன. 1. 2வது, மக்கள் மறைந்து மறுத்து கொண்டிருந்த பழமையான அந்த இலக்கிய வடிவங்கள் மீண்டும் மக்கள் மத்தியில் புத்துயிர் பெற்றன என்பதையும் நம்மால இங்க அறிய முடிகிறது. அதே மாதிரி ஒரு பழைய சொல்லுக்கு புதிய புதிய பொருட்களை கூடியதாக இவருடைய இது இருந்தது. அதாவது எடுத்துக்காட்டு விலை, நிறை இந்த சொற்கள்லாம் தராமல் மனிதநேயத்துடன் பாரதி பொருள் அப்படின்ற சொல்றார். எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓரினம், எல்லோரும் இந்திய மக்கள், எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் ஓர் விலை, எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப விலை, நிறை அப்படின்ற ஒரு சொல் அப்படின்ற பொருளே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இது விலைனா இது இந்த விலை உயர்வானது, இது கம்மியான விலையில கிடைக்கும். நிறை அப்படின்னா இது அளவு அதிகம், இது அளவு கம்மி அப்படின்னா. ஆனா பாரதியார் தன்னுடைய கவிதையிலேயே எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் ஓர் விலை, அப்படி எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பொது உடைமை தன்னுடைய ஒவ்வொரு இடத்திலையும் பொருளுக்கு ஏற்றவாறும் அந்த சொற்களுக்கு ஏற்றவாறும் அந்த கவிதைக்கு ஏற்றவாறும் பரிணமித்துக் கொண்டிருக்கிறத நாம் பார்க்க முடிகிறது. இப்ப எது நமக்கு வாழ்க்கையில ஒரு உயரிய நிலையை தரும் அப்படின்னு சொல்லும் போது, துன்பமில்லாத நிலையே சக்தி, தூக்கமிழா கண்விழிப்பே சக்தி, அன்பு கனிந்த கனியே சக்தி, ஆண்மை நிறைந்த நிறைவே சக்தி, இன்பம் முதிர்ந்த முதிர்வே சக்தி, எண்ணத்திற்கு மெரியே சக்தி, முன்பு நிற்கின்ற துறையிலே சக்தி, முக்தி நிலையின் முடிவே சக்தி அப்படின்றார். இப்ப நம்ம வாழ்க்கையில எது சக்தி அப்படின்னா எல்லாத்தையும் இயக்கக்கூடிய ஒரு மூலப்பொருள் அப்படின்ற தன்மையில பாரதியார் அதை பொருள் கொள்றாரு. இப்ப எல்லாத்தையும் இயக்கக்கூடிய ஒரு பொருளாக எது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, துன்பம் இல்லாத நிலை எதுவோ அதான் சக்தி. தூக்கமில்லா கண் விழிப்பு, அதான் நம்ம காலையில எந்திரிச்ச உடனே ஐயோ தூங்கிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிக்கலாமோ அந்த மாதிரி இல்லாம, தூக்கமே இல்லாம நம்ம வாட்டுக்கு இயல்பா எழுந்து ஒரு ஒரு தோற்றத்தோட, ஒரு உத்வேகத்தோட, ஒரு உணர்ச்சியோட இருக்கணும். அப்ப இந்த மாதிரியான புதிய ஒரு உயிர் தன்மையை ஏற்படுத்தக்கூடியதாக நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்பதை நம்முடைய பாரதியார் நம்முடைய படைப்புகளில் பரிணமித்திருக்கிறார். தன்னுடைய ஒவ்வொரு நிலையிலும் படைப்புகளை படிக்கும்போது இலக்கிய அந்த சந்தங்களையும் இலக்கிய யாப்புகளையும் இங்கே தன்னுடைய படைப்புகள் முழுவதுமாக பரவ விடுவதை நாம் பார்க்கலாம். பாரதியார் அதிகமா மரபு பாடியிருக்காரு, மரபுக்கு அப்புறம் வாய்மொழி பாடல் பாடியிருக்கிறாரு, சிந்து பாடல் பாடியிருக்காரு. அதனாலதான் சிந்துக்கு தந்தை அப்படின்னே பாரதியார பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த சிந்து அப்படின்றது அதிகமாக பாடாத ஒரு பகுதி.
அந்த பழைய சிந்து பாடல்களுக்கு இலக்கணம் கூறலைனாலும் யாப்பிலக்கண நூல்கள்ல சிந்துக்கு இலக்கணம் சொல்லலை. இருந்தாலும் அந்த நம்முடைய பழமை மரபுகள் மாறாமல் அந்த சிந்து இலக்கியத்தை தம்முடைய நாட்டுப்புற பாடல் இலக்கியத்தை புதிய நவீன இலக்கியத்தோடு பொருத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு பெருமைக்குரியவர் நம்முடைய பாரதியார். பாரதியார் வந்து சிந்து பாடல்களை வந்து பாடினதுக்கான நோக்கமாக சொல்லும்போது, என்னுடைய அந்த கவிதை வந்து பெரு வழக்கத்துல இல்ல. சிந்து பாடல்கள் முதல்ல வந்து அதிகமா எங்க கையாளப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்தர் பாடல்கள்ல தான். சித்தர் பாடல்கள் வந்து இப்பயும் நம்ம படிச்சு பார்த்தோம் அப்படின்னா அது ரொம்ப இசைக்கூறுகள் நிறைந்ததாக இருக்கக்கூடிய தன்மையை பார்க்கலாம். அப்ப அந்த கவிதைகள் அந்த சித்தர்களோடயே இருந்துடக்கூடாது, அந்த வடிவம் திரும்பியும் நான் மீட்டு உருவாக்கம் பண்ணணும் அப்படின்றதுக்காக வேண்டி சித்தர் பாடல்கள் வடிவங்களை கொண்டு வரணுன்றதுக்காக வேண்டியவும் நான் சிந்து வடிவத்தை கையாண்டேன் அப்படின்னு பாரதியார் சொல்றாரு. இதை வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, எனக்கு முன்னே சித்தர் பலர் இருந்தாரப்பா, யானும் வந்தேன் ஒரு சித்தன் இந்த நாட்டில் அப்படின்னு அவரே சொல்றாரு. அதாவது எனக்கு முன்னாடி பல சித்தர் இருந்தாங்க, அதனால நானும் ஒரு சித்தரா வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப சித்தர் என்ற சொல் வந்து அவர் என்ன, சித்தர் அப்படின்னா சித்து அப்படின்றது பொருள், அதாவது அறிவை தெளிய வைக்கக்கூடியவர்கள் அப்படின்னு பொருள். அப்ப அந்த அறிவை தெளிய வைக்கக்கூடிய ஒரு மனிதர்களுடைய அந்த மன இருளையும் புற இருளையும் அகற்றி ஒரு நல்ல சிந்தனை மிக்கவர்களாக, அவர்களுக்கு அறிவுரை கூறியக்கூடியவர்களாக, ஒரு சித்தராக தன்னை ஒரு பரிணமித்துக் கொண்ட ஒரு ஆகச்சிறந்த படைப்பாளியாக தன்னுடைய வாழ்க்கையில் பரிணமித்து இறந்தவர் தான் நம்முடைய பாரதியார் அவர்கள். பாரதியார் வந்து தமிழ்ல வந்து கொண்டு வந்ததுக்கான ஒரு புதிய நடை அப்படின்னு பாத்தீங்கன்னா வசன நடை. இப்ப நம்ம ஆரம்பத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா செய்யுள்கள் வந்து யாப்பு வடிவத்துலதான் இருக்கும். ஆனா பாரதியார் வந்து வசன கவிதை வந்து சிறப்பா கொண்டு வந்தார். அதாவது வசன கவிதை என்பது கீதாஞ்சலியை படிக்கிறார் முதல்ல. அந்த கீதாஞ்சலியை படிச்சதுக்கு அப்புறம் அந்த தாக்கத்தினுடைய விளைவாகத்தான் பாரதியார் வந்து வசன கவிதைகளை வந்து நம்ம கவிதைகள்ல கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சிலர் கருதுறாங்க. எது எப்படியோ, ஆனா பாரதி வந்து தன்னுடைய அதான் பாரதி வந்து ஒருத்தவங்களுக்கு இப்ப அறிவுரை சொல்லிட்டு அந்த அறிவுரையை தான் கடைபிடிக்காதவனாக இருக்கவில்லை. நாம் பெரும்பாலும் நம்மளுடைய வாழ்க்கையில பார்ப்போம். ஒருத்தவங்க நம்ம அறிவுரை சொல்லுவாங்க, ஆனா அந்த அறிவுரையை அவங்க கடைபிடிக்க மாட்டாங்க. ஆனா பாரதியார் அப்படி கிடையாது. ஒருத்தவங்களுக்கு ஒரு செய்தி சொல்றாரு அப்படின்னா அந்த செய்தியை ஏற்கனவே அவர் செய்துவிட்டு வந்து தொடர்ந்து அந்த செயலை செய்து கொண்டிருக்கக்கூடியவராக இருப்பார். அந்த வகையில் சென்றிடுவீர் 8 திக்கும் கலை செல்வங்களை குணர்ந்து இங்கு சேர்ப்பீர் அப்படின்னு பாரதியார் சொன்னார். அதே மாதிரி இவரும் பல இடங்களுக்கு பல மொழிகளை சார்ந்த இலக்கியங்களை பயின்று அந்த இலக்கிய வடிவங்களை தமிழ் மொழியில் புகுத்திய ஒரு மகாகவி என்றால் அது பாரதியார். அதனாலதான் வால்ட் விட்மன் அப்படின்றவருடைய அந்த கவிஞரை பின்பற்றி இந்த புதிய கவிதை வடிவங்களை வசன கவிதை வடிவங்களை கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாரதியார் மற்ற கவிஞர்களை எந்த அளவிற்கு நேசித்திருக்கிறார், அவர்களது படைப்பை எவ்வளவு ஒரு ஆத்மார்த்தமாக ஏற்றுக்கொண்டு அவர்களை பின்பற்றி இருக்கிறார் என்பதையும் ஒரு பரந்த உள்ளத்தோடு நாம் அவருடைய சிறப்பை இங்கு நாம் எண்ணி பார்க்க முடிகின்றது. அதே மாதிரி இவருடைய பாடல்கள்ல இசை பாடல்கள் அதிகம் அப்படின்றது. ஏன்னா இப்ப வரைக்கும் நம்ம தமிழ் இலக்கியங்களை வந்து அதிகமா நம்ம பிள்ளைகள் வந்து படிப்பதற்கு தயங்குவதற்கான காரணம் வந்து எளிய நடை இல்லை அப்படின்றது. இதே இது வந்து ஒரு மனப்பாட பாடலை வந்து திரைப்பட பாடல் வடிவில கொடுத்தா அவங்க எளிமையா மனப்பாடம் பண்றாங்க. அதனாலேயே என்னவோ பாரதியார் அந்த காலகட்டத்தில் தன்னுடைய உணர்ச்சி மிகுந்த வரிகள் எல்லோரையும் சென்றடைய வேண்டும் என்பதற்காக இசை கூறுகளை வைத்து கொண்டே தன்னுடைய பாடல்களை இயற்றி இருக்கக்கூடிய பாங்கினை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட சிறப்புக்குரிய பாரதியார் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் எளிய மக்களுடைய வாழ்க்கைக்காகவே பாடுபட்டார் என்பதையும் நம்முடைய பாரதியாருடைய கவிதைகள் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. பாரதியார் வந்து தன்னுடைய மொழியை பற்றியும் தன்னுடைய சமுதாயத்தை பற்றியும் வந்து இயல்பாக சொல்லிட்டு போகல. எல்லா நிலைகளிலும் நம்முடைய தமிழ் சமூகம் உய்வு பெற வேண்டும் என்றால் அது படைப்பின் ஊடாகத்தான் வந்து கருத்தை நாம் சொல்ல வேண்டும். அதற்கு வந்து ஒரு தளமாக தன்னுடைய மொழியை ஒரு கருவியாக கொண்டு பயன்படுத்தியவர். நம்மெல்லாம் ஒரு செய்தியை மற்றவர்களுக்கு தெரிவிப்பதற்காக ஒரு அடிப்படை கருவியாக மொழியை பயன்படுத்துகின்றோம். ஆனால் பாரதி தன்னுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அத்துணை அநீதிகளையும் எதிர்த்து போரிடுவதற்கான அந்த போர்க்களத்தில் நிற்பதற்கான ஒரு படை ஆயுதமாக மொழியை தான் கைகொண்டார். அந்த மொழியினுடைய வளத்திற்காகவும் அந்த மொழியால் தன்னுடைய சமூக உய்வுக்காகவும் தன்னுடைய பரந்த உள்ளத்தோடு கடைசி வரை ஒரு
நேருக்கு நேர் நின்று களத்தில் போரிட்ட ஒரு மகா கவிஞன் பாரதி. அதனால்தான் அவருடைய மறைவிற்கு பின்பும் இவ்வளவு காலம் பாரதியை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். பாரதியை பற்றி கூற வேண்டுமென்றால் பெண் விடுதலையை பற்றி பாரதியை பற்றி பேசாமல் செல்ல முடியாது. ஏனென்றால் இன்றைக்கு பெண்கள் குறித்தான எதிர்மறை சிந்தனைகளும் அல்லது அவர்களுக்கு கிடைக்கப்பட வேண்டிய உரிமைகளுக்கும் அடிப்படையாக இருந்தவர்கள் பலர் இருந்திருக்கிறார்கள். இருந்தாலும் அந்த விடுதலை போராட்ட காலத்தில் நாட்டு விடுதலை பற்றி மட்டுமே சிந்தித்துக் கொண்டவர்களுக்கு மத்தியில் பெண் விடுதலை பற்றியும் சிந்தித்த ஒரு மகா கவிஞன் பாரதியார். ஏனென்றால் ஒருவருக்கு ஒற்றை நோக்கம் இருக்கும். அந்த ஒற்றை நோக்கத்தை மட்டுமே சிந்திக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் எந்த பிரச்சனை பெரும்பான்மையாக இருக்கின்றது என அத்துணை பிரச்சனைகளையும் தேடி தேடி சந்தித்து தன்னுடைய வாழ்க்கையில் அவர்களுக்காக போராடிய ஒரு மகா கவிஞன் பாரதியார் என்றால் அது மிகையாகாது. அந்த வகையில் தன்னுடைய பெண் விடுதலைக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டு அவர்களுக்காகவும் தன்னுடைய வாழ்க்கையில் பயணித்த ஒரு மகா கவிஞன். பெண்கள் கல்வி மறுக்கப்பட்ட காலகட்டத்தில் ஏட்டையும் பெண்கள் தொடுவதென்ற தீமை எண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார், வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலைக விழுந்தார் என்று அந்த பெண்களை வீட்டுக்குள் பூட்டி வைப்பதை எண்ணி அவர் வருந்தி அவர்கள் வெளியே கல்வி கற்க வேண்டும் என்ற புது பெண்கள் உரிமை பெற்று புது உலகை படைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விரும்பிய ஒரு மிகச்சிறந்த ஆளுமை பாரதி. இது மட்டுமல்லாமல் பாரதியார் விடுதலை கும்மியில் பெண்கள் எப்படி விடுதலை பெற வேண்டும் என்ற பெண்களாகவே நினைத்து பாடக்கூடிய அந்த ஒரு அருமையான பாடலும் இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் பெண்மை வாழ்கவென்று கூத்திடுவோமடா, பெண்மை வெல்கவென்று கூத்திடுவோமடா என்று கூறி ஆண்களுக்கே சாட்டையடி கொடுக்கும் விதமாக அவருடைய அந்த பாடல்கள் அமைந்திருக்கிறது. இப்படி தன்னுடைய ஒவ்வொரு பாடல்களையுமே பெண்களை முன்னிறுத்தியதாக இருந்திருக்கிறது. அவர்கள் நம்ம ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா, நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, இதெல்லாம் இருக்கணும். இதையெல்லாம் விட பெண்களுக்கு உச்சமா அவர் சொல்லிட்டு போனது, பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், எட்டும் அறிவில் ஆணுக்கு இங்கே பெண் இழப்பில்லை காணென்று கும்மியடி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சமத்துவ சிந்தனை. இந்த ஒரு பாடல்ல பொது உடைமை, பெண்ணியம், அந்த வர்க்க பாகுபாடு, பாலின வேறுபாடு எல்லாமே கொண்டு போயிரு. அதாவது ஆணுக்கு பெண் இழைப்பில்லை. நாங்க ஆண்களுக்காகவே உழைத்து ஓடாய் தேயக்கூடியவர்களாக மட்டுமே இந்த பெண்கள் இருக்க மாட்டார்கள். எந்த விதத்திலும் ஆண்களுக்கு இழைத்தவர்கள் சளைத்தவர்கள் பெண்கள் இல்லை அப்படின்னு பெண்களே தங்களை தன்னுணர்ச்சி பாடலாக வெளிப்படுத்தக்கூடிய வகையில் தன்னுடைய பாடல்களை அமைத்து கொண்டவர் பாரதி. இது ஒரு உத்தி. அதாவது ஒரு சில கவிஞர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுடைய விடுதலைகளை அவங்களாகவே பாடுவது போன்ற அந்த பாக்களை அமைப்பது ஒரு உத்தி. அந்த வகையில் பெண்களே தங்களது அந்த அடிமைத்தனத்தை எதிர்த்து குரல் எழுப்பக்கூடிய ஒரு தன்மையை பாரதியார் தன்னுடைய கவிதைகளில் பறைசாற்றி சென்றிருக்கிறார். தன்னுடைய வாழ்நாள் முழுமைக்கும் விடுதலை அப்படின்ற ஒற்றை நோக்கத்தை வைத்துக் கொண்டு நாட்டு விடுதலை, மொழி விடுதலை, இன விடுதலை, சமய விடுதலை, சமூக விடுதலை, பெண் விடுதலை என்ற பல்வேறு தளங்களில் இயங்கி நாட்டு விடுதலையும் பெற்று மொழிக்கான விடுதலை பெற்று மொழியில் பல்வேறு மாற்றங்களை செய்து மொழி வளர்ச்சிக்கு வித்திட்டவர் பாரதியார். அதே போன்று சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வுகள் ஒழிந்து ஜாதி மத நம்பிக்கைகள் அந்த பற்றுகளை எல்லாம் அறச்சீற்றத்தோடு எதிர்த்து தன்னால் இயன்ற அளவிற்கு வெற்றி கண்டவர். பெண் விடுதலையை தொடர்ந்து பேசி ஒரு உச்சத்திற்கு கொண்டு சென்று இன்றைக்கு பெண்கள் ஒரு நல்ல நிலையில் இருக்கிறார்கள் என்பதற்கான ஒரு சான்று ஆதாரமாக இருப்பதற்கு அவரை ஒரு முன்னோடியாக கொள்ளலாம். அந்த அளவிற்கு பெண் விடுதலைக்காக உழைத்த ஒரு மகாகவி. ஒரு தளத்தில் நின்று விடாமல் எல்லா தளங்களிலும் பயணப்பட்டு எல்லா தளங்களிலும் வெற்றி கண்டு தன்னலம் கருதாது பொதுநலத்தோடு வாழ்ந்த ஒரு தொண்ட அறச்செல்வர் என்றால் பாரதி. அந்த அளவிற்கு மிகப்பெரிய ஒரு துண்டுள்ளத்தோடு தாயுள்ளத்தோடு எல்லோரையும் அணுகிய ஒரு மகா கவிஞன் பாரதி. அவருடைய பிறந்த நாளில் அவரை பற்றி, அவர் இலக்கியத்திற்கு செய்த செழுமைகளை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்ததை எண்ணி மகிழ்கின்றேன். பாரதியாரை நாம் அவரது படைப்பின் வழியாக நினைவு கொள்வோம். அவரது அந்த படைப்புகளை சமுதாயத்தில் கொண்டு சென்று இன்றைக்கும் அவர் விரும்பிய சமுதாயம் எந்தெந்த சூழலில் அடையாமல் இருக்கின்றதோ அதையெல்லாம் மாற்றம் செய்து அவர் பாரதியார் விரும்பிய அந்த புதியதோர் உலகு செய்வோம், புதிய சமுதாயத்தை நாம் படைப்போம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல சமுதாயம் உருவாவதற்கு
நாம் அனைவரும் துணை நிற்போம் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் வாய்மொழி கேட்டமைக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க அன்பு தம்பி. மிகவும் சிறப்பான ஒரு உரையினை அதிகாலை அன்பு பரிசாக வழங்கிய தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் தங்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறு தோறும் நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க நாம் நற்றமிழ் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது மகாகவி பாரதியின் பிறந்த நாளை கொண்டாடி வருகின்றோம். அதில் முத்தாய்ப்பாக இன்று பைந்தமிழ் தேர்ப்பாகன் பாரதி என்ற ஒரு அற்புதமான தலைப்பின் கீழ் பைந்தமிழ் இலக்கிய பேரவையின் தலைவர் அன்பு தம்பி அதிவீரபாண்டியன் அவர்கள் அற்புதமான சிறப்புரையை அதிகாலை அன்பு பரிசாக வழங்கினார்கள். பாரதியை கொண்டாடுவோம். நிறைய சமூக மலர்ச்சிக்காக வித்திட்டவன். நிறைய கவிதை வரிகள் இன்னும் நமக்குள் நீடித்து நிலைத்து நிற்பதற்கு பாரதி எழுதிய அந்த எழுச்சி மிகு வரிகள் ஒவ்வொன்றும் நமக்குள் என்றும் சான்று பகிர்கின்றன. பாரதியை நாம் கொண்டாடுவோம். நாளை நமது தளத்தில் உள்ளமும் உடலும் என்ற தொடர் நிகழ்வின் மற்றும் ஒரு அழகிய பாகத்தினை அன்பு சகோதரி சசிகலா பாரி அவர்கள் வழங்க இருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிப்போம். நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் அர்த்தமுள்ளதாக்குவோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும் முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு பாரதியாருடைய பிறந்த நாள் அப்படின்றதுனால பைந்தமிழ் தேர்ப்பாகன் பாரதின்ற தலைப்புல அதிவீரபாண்டியன் அவர்கள் ரொம்ப அழகான பாரதியாரை பற்றிய நிறைய கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார். பாவேந்தர் பாரதிதாசன் எழுதின அந்த பாடல் வரிகளோடு இன்றைய நிகழ்வினை தொடங்கினார். பைந்தமிழ் தேர்ப்பாகன் அவன் ஒரு செந்தமிழ் தேனி அப்படிங்கிற ஒரு பாடல். அதுல ரொம்ப அழகா அந்த நிறைவுல சொல்லியிருக்கும், தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும் அப்படிங்கிறதும் ரொம்ப அழகான சொற்கள். அதுலயும் ஒரு முத்தாய்ப்பான சொல் அப்படின்னு வரி அப்படின்னு நம்ம சொன்னா, புதிய அறம்பாட வந்த அறிஞன் அப்படின்னு சொல்றாரு பாவேந்தர் அவர்கள் பாரதியாரே. அவரின் படைப்புகள் எல்லாம் பேசுறது அவருக்கு பெருமை கிடையாது, இது நமக்கு பெருமையான ஒரு விஷயம். ஒரு அழகியலை கடந்து ஓங்கி இருந்தது விடுதலை. பாரதியாரோட கவிதைகள்ல இருந்தது, படைப்புகளில் இருந்தது விடுதலை உணர்வு தான். அழகியலையும் தாண்டி ஒரு மொழி, இன, சமூக, சமுதாய இப்படி ஒரு பொது விடுதலையை பற்றி தான் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தாரு. தமிழை காட்டிலும் மற்ற மொழிகள் சுவையானது அப்படின்னு நினைக்கும் போது வருத்தமா இருக்குது அப்படிங்கிறத சொன்னாரு. சொல்றது மட்டும் கிடையாது, நல்ல விஷயங்கள் மற்ற மொழிகளில் இருக்கிற நல்ல விஷயங்களை சென்றிடுவீர் எட்டுத்திக்கும், சென்று கொண்டு வாருங்கள், நல்ல விஷயத்தை தமிழுக்கும் கொண்டு வாருங்கள்னு சொல்லியிருக்கிறாரு. சொன்னதோடு மட்டுமில்லாமல் பல மொழிகளையும் கற்றவர். தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அதோடு மொழியில உள்ள சிக்கலை மட்டும் சொல்ல முடியாது, அதோட சேர்ந்து அதை எப்படி தீர்க்கிறது அப்படிங்கிறதையும் சேர்த்து செய்யணும் அப்படிங்கிறத பாவேந்தரும் பாரதியாரும் தொடர்ந்து செய்து வந்திருக்கிறார்கள். தமிழ்ல புதிய புதிய இலக்கியங்கள் வரணும் அப்படிங்கிறதும் மற்ற நாட்டு படைப்புகள் தமிழ் மொழியில வரணும் அப்படிங்கிறதும் பாரதியார் அது ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு. ஏன்னா பழங்கதைகள் எல்லாம் பேசுறதுல நமக்கு பெருமை கிடையாது. மற்ற நாட்டு மொழியும் வளரும்போது, மொழியிலிருந்து பல படைப்புகள் வரும்போது நம் மொழி பற்றிய பெருமையும் சேர்ந்து அறிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதையும் சொல்றாரு. தமிழ் மொழி பத்தி எழுதும் எழுத்தாளர்கள் தாயுள்ளத்தோடு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. தொடர்ந்து பாரதியாரும் பாவேந்தரும் இணைந்து இயைந்து இந்த அவங்க சொன்ன விஷயங்களில் எல்லாமே செயல்பட்டு வந்திருக்காங்க.
இப்படி வேற்றுமொழி பிரச்சனை வரும்போது கூட அது அதற்காக நம்ம மொழியின் சிறப்பை உணர்ந்து கொள்ள அது முடியும் அப்படின்னு சொல்லியும் பாரதியார் சொல்லியிருக்காரு. அஹ் சங்க இலக்கியம் எல்லாம் மக்கள் கிட்ட சென்று சேரல. ஏன்னா அதுல யாப்பு நிறைய இருக்கு. அதெல்லாம் அந்த உத்திகள்லாம் பொதுவான மக்களுக்கு தெரியறதில்ல. அதனால அந்த படைப்புகள் எல்லாம் எளிய மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிற சிந்தனை தான் பாரதியாருக்கு மேலோங்கி இருந்தது. அதனால அதோட பாரதியாரோட கவிதைகள்ல உச்சம் என்னன்னா, எளிய சொற்களை பயன்படுத்துறது, நிகண்டுகளை பார்த்து தான் நம்ம புரிஞ்சுக்கணும்னு இல்லாம, நம்ம ஒரு எளிய மக்கள் தாங்களாவே படிச்சு, தாங்களாவே அதை புரிந்து கொள்ளக்கூடிய சொற்களை உபயோகப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுலயும் அவர் ரொம்ப தெளிவா இருந்தாரு. ஏன்னா, கலை மக்களுக்காகவே அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டை புகுத்தியவரும் பாரதியார் தான். முதன் முதலாக பொது உடைமை அப்படின்னு அந்த சொல்லை கையாண்டவரும் பாரதியார். ஏன்னா, பொதுமைன்ற சொல் ஏற்கனவே அ இருந்தது திருவிக காலத்துல கூட. ஆனா, பொது உடைமை அப்படின்ற சொல்லை பயன்படுத்தியவர் பாரதியார். அவருடைய கவிதைகளில் சொற்கள் நடனமாடும் அப்படின்னு அழகா அவருடைய கவிதைகள நயத்தையும் சொன்னாரு. அவரோட கவிதைகள் உதாரணத்துக்கு, "நெஞ்சு பொறுக்குதில்லேன்னா" அந்த உணர்ச்சி நம்மகிட்ட இருந்து வெளிய வர மாரி இருக்கும். ஒரு போர்க்குணமோ, வீரமோ இப்படி எல்லா உணர்ச்சிகளும் மேலோங்கி வரா மாதிரியான சொற்கள் கொண்டு வந்திருப்பாரு. மக்கள் மறந்து கொண்டிருந்த பழைய விஷயங்கள கூட அ புதியதான இலக்கிய வடிவங்களோடு சேர்த்து கொண்டு வந்து புத்துயிர் கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. விலை, நிறை இந்த மாரியான சொற்களை மீண்டும் கொண்டு வந்து அதை உபயோகப்படுத்தும்போது மக்களிடம் சென்று சேர்க்க முடியும். ஒரு துன்பமில்லாத நிலைதான் சக்தி அப்படிங்கிறதையும் சொல்றாரு. அதே மாதிரி சிந்து பாடல் அத வந்து நவீன இலக்கியத்தோட பொருத்தி பாடியிருக்கிறாரு. வசன கவிதைகளையும் கொண்டு வந்து பாடியவர் பாரதி. அதோடு இசை கூறுகளையும் பாடல்களோடு சேர்ந்து கொண்டு வந்தவர் பாரதி. ஏன்னா இசை அ அம் மிகவும் சுலபமாக மக்களிடம் சென்று சேரும் அப்படிங்கும்போது, அதையும் கொண்டு வந்தவர் பாரதி. பெண் விடுதலைய பத்தி பாரதியார் நிறைய பேசியிருக்கிறார். ஏன்னா அவருடைய காலகட்டங்களில் முக்கியமாக நாட்டு விடுதலை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருந்தது. எல்லோருக்கும் எல்லாமும் சென்று சேர வேண்டும் என்ற பொது உடைமை கருத்துக்களையும் கொண்டு சேர்க்க வேண்டியதா இருந்தது. சாதி, மத பேதங்களை தாண்டி நம்ம செல்லணும் அப்படிங்கிறது அவருடைய அ குறிக்கோளா இருந்தது. இப்படி பல விஷயங்கள பத்தியும் அவர் பேசிக்கிட்டு இருந்தாரு. அப்ப அந்த குறிக்கோள்ல நம்ம குறிக்கோளை அடைந்து விட்டதாகவும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த "ஆடுவோமே பள்ளு பாடுவோமே" அப்படிங்கிற பாடல் அடைந்து விட்டதை போன்ற அதே மாதிரி பெண்களும் நாங்கள் அ பட்டங்கள் ஆள்வதும், சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் அப்படின்னு சொல்லி பெண்கள் குரலாகவே அவருடைய கவிதைகளும் ஒலிச்சது. இப்படி பல விஷயங்கள் அந்த காலகட்டத்தில் அந்த நாட்டு விடுதலையை தாண்டி இன்னும் வருங்காலங்களுக்கு தேவையான சிந்தனை எல்லாமே அவருடைய கவிதைகள், படைப்புகள்ல நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு பாரதியார் கனவு கண்ட அந்த ஒரு புதியதோர் ஒரு நல்ல சமுதாயத்தை அமைப்பதில் நம்மாலான அ முயற்சிகளையும் நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த அருமையான சிறப்புரையை நிறைவு செய்தார். மிக்க நன்றிங்க அதிவீரபாண்டியன். விஜயகுமாரி அம்மா வணக்கம். நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து தினந்தோறும் சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கும் கருணை உள்ளம் ஆரோக்கிய புரிட்ட ஐயா அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். அதில் நடைபெற்று கொண்டிருக்கும் சிந்தனை சிற்பி கற்பகவள்ளி அம்மா, கற்பனை களம் ரேவதி அம்மா, சித்திரம் படைக்கும் வேல்ராஜ் ஐயா அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். இன்று இந்த தளத்தில் வந்து உரையாற்றிய நற்றமிழ் பைந்தமிழ் தேர்ப்பாகன் பாரதி அதிவீர பாண்டியன் ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். மற்றும் நம் குழுவில் குழுமி இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாங்க வாழ்த்து பயனுக்கும் போயிடலாம். கண்களை மூடிக்குவோம், அமைதியாக உட்காந்துக்குவோம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அப்படியே உணர்ந்து பாருங்க. பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம்,
அருள்நிலை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குருவாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறையாற்றலே பக்க துணையாகவும் பக்க பலமாகவும் இருந்து வழி நடத்துவாராக. நன்றிகள் ஐயா. ஐயா அவங்க இன்னைக்கு நமக்கெல்லாம் நிறைய அரிய பல கருத்துக்களை நம்ம முன்ன வச்சிருக்காங்க. பாரதிதாசனை பற்றி இன்னைக்கு நம்ம வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். ஓடி விளையாடு பாப்பா, ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா அப்படின்னு ஐயா அந்த குழந்தையிலேயே நமக்கெல்லாம் எடுத்து என்ன சொல்லணுமோ 2 வரியில சொல்றாங்க. அந்த அவர் என்ன செய்தாலும் பாடினாலும் அந்த தாய் உள்ளத்தோட பாடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. பாரதியும் பாவேந்தரும் இணைந்து பல சிறப்புகளை பாடினாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. அதே மாதிரி பாமர மக்களுக்கும் புரிகிறபடி இவரோட எழுத்து வடிவம் அமைத்து கொடுத்தவர் நம் பாரதிதாசன். கலை என்பது மக்களுக்காகவே என்று மிக அற்புதமாக சித்தரித்தவர் நம் பாரதிதாசன். எல்லோரும் ஞான செருக்கோடு இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர் பாரதிதாசன். பாரதியின் ஒவ்வொரு சொற்களும் நடனமாடும். அப்படிப்பட்ட ஒரு அடிமனதில் இருந்து வரும் அந்த ஆற்றல் கொண்டவர் நம் பாரதி. எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் கொள்கை கொண்டவர் நம் பாரதி. மிக மிக சிறப்புங்க ஐயா. ஒரு பாட்டு. சிந்து நதியின் இசை நிலவினிலே, சேரன நாட்டு பெண்களுடனே, சுந்தர தமிழினில் பாட்டிசைத்து தேனிகள் ஓட்டி விளையாடி வருவோம். பெண்களுக்காக பாடுபட்டவர் நம் பாரதி. புதியதோர் உலகம் படைத்தவர் நம் பாரதி. வாழ்க வளமுடன். ஐயா அவங்க நல்ல உடல் அதிவீர பாண்டியன் ஐயா அவங்க இந்த மாதிரி நம்ம பாரதி பிறந்த நாளை எங்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லி கொண்டாடி நம்ம எல்லாருமே சேர்ந்து கொண்டாடிட்டோம்னு தான் நினைக்கிறேன். இப்படி ஐயா நிறைய எங்களுக்கு நான் எடுத்து கூறணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஐயா அவங்க அவர்கள் அன்பு குடும்பமும் குழந்தைகளும் நல்ல உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. மிக்க நன்றிங்கம்மா. ராணி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம். ஆரோக்கிய சரித்திரம் படைப்போம் நிகழ்வை ரொம்ப சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற ஆரோக்கிய துட்டவர்களுக்கும், அவருக்கு உறுதுணையா இருக்கக்கூடிய கற்பகவல்லி அவர்களுக்கும், அதுக்கு தோன்றா துணையா இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் ரொம்ப நன்றி. நிகழ்ச்சிக்கு அந்த அதுக்கான இந்த நிகழ்வுகளை எல்லாம் தரக்கூடிய வேல் அவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி.
பாரதின்னு சொன்னாலே நம்ம எல்லோர் மனதிலும் ஒரு உற்சாகம் பிறக்கும் இல்லையா? அத அந்த அவருடைய கவிதை வரிகளே எல்லாவற்றிலும் அவங்க அழகா சொன்னாரு. அதி வீரராம பொறுத்தருள்க அதிவீர பாண்டியன். ரொம்ப அழகா சொன்னார் இல்லையா? எல்லாவற்றிலும் விடுதலை, பெண் விடுதலை, தேசிய விடுதலை, மொழி விடுதலை எல்லாவற்றிலையும் விடுதலை வேண்டும் பாடணும்னு சொன்னார். ரொம்ப அழகா இருந்தது. பாவேந்தரோட பாடல் வரிகளை அவன் ஒரு சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி பைந்தமிழ் தேர்ப்பாகன் காடு மணக்க வந்த கற்பூர சொற்கோ நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா அப்படின்லாம் பாவேந்தர் பாரதியை போற்றி மகிழ்வார். அதையெல்லாம் கொண்டு வந்து சொன்னார். ரொம்ப அருமையா இருந்தது. பல்வேறு செய்திகள் இன்னொன்னு சொன்னார். அதாவது ஒரு ஒரு அதாவது என்ன சொல்றது? அஹ் ஒரு தீர்வு அதாவது நேரடியா ஒரு மொழியை பத்தி இது மாதிரிலாம் இருக்குதே, தமிழ் மொழியை வந்து எல்லோரும் போற்றலையே, எவ்வளவோ செல்வங்கள் நம்ம தமிழ் மொழியில இருக்குதே, அதை போற்றலையே அப்படின்னு வருத்தத்தோட இருக்கும்போது அது ஒரு தீர்வும் சொல்றாரு. சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் புணர்ந்திங்கு சேர்ப்பீர் அப்படின்லாம் ஒரு தீர்வு சொன்னாரு பாருங்க. அதுதான் உண்மை. ஒரு ஒரு நிகழ்ச்சியை சொல்லிட்டு மட்டும் போய்விடாது ஒரு கவிஞன். அதுக்கு ஒரு தீர்வையும் சொல்லணும். அது மாதிரி சுதந்திரம் அடைவதற்கு முன்னேயே ஆடுவோமே பள்ளு பாடுவோமேலாம் பாடினவர் இல்லையா அவரு? அதால ரொம்ப சிறப்பா இருந்தது இந்த பதிவு. நான் எதையும் குறிச்சு வைக்கல. கேட்டுக்கிட்டே குறிச்சு வைக்கணும் கூட தோணல எனக்கு. அதனால இப்ப சொல்ல வரல. அப்பப்போ ஆஹா நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லணும்னு நினைச்சேன். ரொம்ப சிறப்பா இருந்தது வீரபாண்டியன் அவர்களே. ரொம்ப நல்லா இருந்தது. பாரதியை பத்தி பேசிக்கிட்டே போலாம். ரொம்ப நிறைய சொன்னீங்க நீங்க. பெண் விடுதலை பத்தி சொன்னீங்க. அந்த பாட்டு இல்லையா? கும்மி அடி, அதாவது பல்வேறு வகையான கவிதை நடைகளை அவர் கையாண்டார். கும்மி படுறது, கும்மி அடிக்கிறது, கும்மி பாட்டு, அதே போல சிந்து, கன்னிகள் இதெல்லாம் நிறைய இருக்கும். நிறைய பண்ணாரு. அதுல வந்து சொன்னீங்க, ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்றெண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார், வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார். அந்த பாட்டு, பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், எட்டும் அறிவினில் ஆணுக்கிங்கே பெண் இளை பிள்ளை கான் என்று கும்மியடி, வேதம் படைக்கவும் நீதிகள் செய்யவும் வேண்டி வந்தோம் என்று கும்மியடி, சாதம் படைக்கவும் செய்திடுவோம் தெய்வ சாதி படைக்கவும் செய்திடுவோம் அப்படின்னு அந்த பாட்டையெல்லாம் ரொம்ப அழகா சொன்னீங்க, எடுத்து சொன்னீங்க. மிக அருமையா இருந்ததுப்பா. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. சொன்ன மாதிரி பாரதியாருடைய நோக்கமே என்னன்னா, பாஞ்சாலி சபதத்துல அழகா குறிப்பிட்டிருப்பாரு. அதையும் நீங்க சொன்னீங்க. எளிய பதங்கள், எளிய நடை, எளிதில் எவர்க்கும் அறிந்து கொள்ளக்கூடிய சந்தம், பொது ஜனங்கள் விரும்பும் மெட்டு, இதனுடைய காவியம் ஒன்று தற்காலத்துல செய்து தரக்கூடியவன் தான் தாய்மொழிக்கு புதிய உயிர் தருவோன்னு சொல்றாரு. அதை செய்யறாரு இவரு. அதே போலதான் வால் விட்மன் என்பவர் எழுதிய வசன கவிதையை தொடர்ந்து புள்ளி நுனிகள் ஒரு நூல் சொல்லுவாங்க அவரது. அதை தொடர்ந்து இவரும் வசன கவியா ரொம்ப அழகா எழுதியிருப்பாரு. அதுவும் நல்லா இருக்கும். இப்படி பாரதியினுடைய பல்வேறு சிறப்புகளை அவருடைய இந்த பிறந்த நாள்ல கொண்டு வந்து அவைக்கு கொடுத்தீங்க. இன்னும் நிறைய சொல்லணும் உங்களுடைய பாட்டுல இருந்து. நன்றி. நான் அவையினுடைய அனுமதியோட நான் பாரதியை பத்தி நான் ஒரு ஆசிரியரா இருந்ததால குழந்தைகளுக்கு சொல்லணுன்றதால ஒரு திரைப்பாடல்கள் மெட்டுகள்ல நிறைய பாடல்களை எழுதியிருக்கிறேன் நானு. அதுல பாரதியை பற்றி எழுதிய பாடல் ஒண்ணு இருக்குது. அது அவை அனுமதித்தான் நான் பாடுறேன்ப்பா. நல்லது. நன்றி. நிச்சயமா பாடுங்கம்மா. நன்றி. நல்லதுங்கம்மா. இது எல்லாருக்கும் குழந்தை மெட்ல இருந்தாக்கா எலி பிடிச்சுப்பாங்கன்றதால பாடுறது. எட்டயபுரத்து சிங்கமடா அவன் இணையில்லா தமிழ் கவி சங்கமடா, எட்டயபுரத்து சிங்கமடா அவன் இணையில்லா தமிழ் கவி சங்கமடா, தாயெழில் தமிழை தமிழ் கவி தன்னை தரணியில் உயர்த்திய தங்கமடா, தரணியில் உயர்த்திய தங்கமடா, எட்டயபுரத்து சிங்கமடா அவன் இணையில்லா தமிழ் கவி சங்கமடா, ஒற்றுமை அன்பும் உழைத்திடும் பண்பும் உயர்த்திடும் நம்மை என்றுரைத்தான், ஒற்றுமை அன்பும் உழைத்திடும் பண்பும் உயர்த்திடும் நம்மை என்றுரைத்தான், வெற்றுரை பேசிடும் வீணர்கள் வாழ்வினை வேம்பென கருதியே கடிந்துரைத்தான், எட்டயபுரத்து சிங்கமடா அவன் இணையில்லா தமிழ் கவி சங்கமடா.
அக்கினி குஞ்சாய் அகிலத்தின் தீமை அழித்திட தோன்றிய அரும்புலவன். அக்கினி குஞ்சாய் அகிலத்தின் தீமை அழித்திட தோன்றிய அரும்புலவன். எத்திசை மாந்தரும் போற்றிடும் வண்ணம் எண்ணற்ற கவி தந்த கவி வளவன். எட்டயபுரத்து சிங்கமடாவன் இணையில்லா தமிழ் கவி சங்கமடா. சொல்லும் புதிதாய் நவநவமாக கவி படைத்தான். சொல்லும் புதிதாய் சுவையும் புதிதாய் நவநவமாக கவி படைத்தான். சுந்தர தமிழில் மந்திரம் போட்டே தேசிய உணர்வை அவன் வளர்த்தான். எட்டயபுரத்து சிங்கமடாவன் இணையில்லா தமிழ் கவி சங்கமடா. தாயெழில் தமிழை தமிழ் கவி தன்னை தரணியில் உயர்த்திய தங்கமடா. தரணியில் உயர்த்திய தங்கமடா. நன்றி. வீரபாண்டியன் ரொம்ப பாரதியாரை பத்தி ரொம்ப நினைவு கூட்டினார். பல்வேறு பாடல்களை நினைவுபடுத்தினாரு. ரொம்ப சிறப்பா இருந்தது அவங்க பதிவு. இது போன்ற பதிவுகள்லாம் கேட்கும் பொழுது, அதாவது என்ன சொல்றது, செவிநுகர் கனிகள்னு கம்பர் சொல்வார் இல்லையா, செவிகள் பெற்ற பேர் இதெல்லாம். நன்றிப்பா, நன்றி. வாழ்த்துக்கள்ப்பா. வாழ்த்த வயது இருக்குது எனக்கு. வாழ்த்துக்கள், நன்றிப்பா. அந்த அவைக்கு மிக்க நன்றி. என்ன சொல்லணும்னா, இதெல்லாம் கேட்க ஒரு வாய்ப்பு. அவைக்கும் ரொம்ப நன்றிப்பா. டிட்டோவுக்கும் கற்பகவல்லிக்கும் விஜயாவுக்கும் அனைவருக்கும் நன்றி. வணக்கம்ப்பா. மிக்க நன்றிங்கம்மா. உங்க நீண்ட நாள் கழிச்சு உங்களோட குரல் பாடல் எல்லாமே கேட்டது நன்றிங்கம்மா. அதிவீர பாண்டியன் நீங்க பேசுறீங்களா? நன்றி. விந்திய கௌரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். அதிவீர பாண்டிய ஐயா மகாகவி பாரதியை பற்றி அருமையாக பேசினாங்க. தொடக்கத்தில் அவங்க பேசின அந்த தொடக்க உரையே ரொம்ப சிறப்பாக இருந்தது. பாரதியார் யார் அப்படின்றத, பாவேந்தர் யார் அப்படின்றத, பாரதியாரோட படைப்புகளோட அந்த மேன்மையை நல்ல ஒரு தமிழ் நடையில், அவங்களுக்கான ஒரு மொழி நடையில் சிறப்பாக எடுத்துரைத்தார்கள். பாரதியாரோட அந்த பேராளுமை படைப்பில் எப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படின்றத உரை மூலமாக அறிய முடிந்தது. சுதந்திரம் குறித்து, பெண் விடுதலை குறித்து, வசன கவிதைகளை எவ்வளவு சிறப்பாக அவர் எழுதியிருக்காரு. அவருக்கான தனித்துவம் என்ன, தமிழ் மொழியோட சிறப்பு அவர் எவ்வளவு சிறப்பாக எடுத்துரைத்தார், அறம் குறித்தான அவருக்கான அந்த பதிவு எப்படி இருந்தது, இன்னும் பல பல செய்திகளை எடுத்துரைத்தார். பாரதியாரை பற்றி ஒரு புதிய கோணத்தில் அவர் எடுத்துரைத்ததை இன்னைக்கு அதிகாலை பொழுதில் கேட்டது மனதுக்கு மகிழ்வாக இருந்தது. அவருடைய அந்த ஆளுமை, அதிவீர பாண்டியனுடைய அந்த ஆளுமை இன்னும் சிறக்க நல்வாழ்வு வாழ வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், நன்றிகள். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்க அம்மா. காசி ஆறுமுகம் வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பைந்தமிழ் தேர்ப்பாகன் பாரதி, அருமையான தலைப்பு. அதுவும் எங்களுடைய பைந்தமிழ் இலக்கிய பேரவையின் வேந்தர் வீரபாண்டியன் அவர்கள் இந்த உரையை ஆற்றுவது என்பது தனிச்சிறப்பு தான். ஏனெனில் பாரதியை பற்றி நாம் தெரிந்திருந்தால் கூட ஒரு சில பேர் சொல்லும்போது தான் அது நமக்கு மனதிற்குள் ஆழமாக பதியும். அந்த மாதிரியான ஒரு நடை வேண்டும். அந்த நடை அதிவீரபாண்டியன் அவர்கள் சொல்லும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே போல் பாரதியோட ஒவ்வொரு கூற்றுக்களும் அவர் சொல்லி அதற்குள்ள பின்புலம் என்ன அப்படிங்கிறதையும் எடுத்து சொன்னார். பாரதியோட கவிதையில் உள்ள சாராம்சத்தை சொல்லணும்னா அதற்கு அதிக காலம் தேவைப்படும். ஆனால் இந்த 50 நிமிடத்துக்குள் எந்த அளவு தன்னால் முடியுமோ அந்த அளவுக்கு அவருடைய சாராம்சங்கள் அனைத்தையும் சுருக்கி நமக்கு தெளிவாக எடுத்து கூறினார். சொல்லப்போனால் முதலில் பெண் விடுதலைக்காக குரல் கொடுத்த ஒரு கவிஞர் என்றால் பாரதி தான். அவர் அந்த விடுதலை அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ளே நம்ம சுருக்கிடுறோம் அப்படிங்கிறதையும் சொன்னார். ஏன்னா அவர் செஞ்சது எல்லாமே சமூகத்துக்கான மாற்றம், சமூக விடுதலை, அதைத்தான் முதல்ல முன்னிறுத்தினார்.
நாட்டு விடுதலைக்கு அவருடைய பாடல்கள் வந்து பெருமளவு பல இளைஞர்களையும் போய் சென்றடைந்து விடுதலைக்காகவும் அந்த இளைஞர்களை தயார்படுத்துகிற ஒரு முக்கிய இதாகவும் இருந்தது. அதே போல் அவர் இதழ்கள் எல்லாமே வந்து நமக்கு சமூக சீர்திருத்தம், விடுதலை, பெண்ணிய விடுதலை, அப்புறம் ஏற்றத்தாழ்வு, பொது உடைமை எல்லாத்தையுமே வந்து நமக்குள்ள கொண்டு வந்தது. அதே போல் குறிப்பிட்டு சொல்லணும்னா அந்த பொது உடைமை பற்றி முதலில் எடுத்து கூறியவரும் இவர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். பொது உடைமைங்கிற அந்த வார்த்தையை அதிகமாக பயன்படுத்தியவர். இந்த மாதிரி எண்ணற்ற தகவல் வந்து அதிவீர பாண்டியன் அவர்கள் வாய் வழியாக நமக்கு கேட்டிருந்தோம். மிக்க நன்றி. அவருடைய பேச்சு ரொம்ப நாள் கழிச்சு இப்போதை கேட்கிறோம். அதை ஏற்படுத்தி கொடுத்த சரித்திரம் படைப்பும் குழுவிற்கும் நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. கலைச்செல்வி வணக்கம், நீங்க பேசலாம். அவைக்கு வணக்கம். பாரதியார் தாத்தாக்கு இன்னைக்கு பிறந்த நாள், அதனால அவை என்ன பாடுறேன். பாயும் ஒளி நீ எனக்கு, பார்க்கும் விழி நான் உனக்கு. பாயும் ஒளி நீ எனக்கு, பார்க்கும் விழி நான் உனக்கு. தோயும் அது நீ எனக்கு, தும்பியடி நான் உனக்கு. வாயுரைக்க வருகுதில்லை வாழி நின்ற நேர்மையெல்லாம். வாயுரைக்க வருகுதில்லை வாழி நின்ற நேர்மையெல்லாம். தூய சுடர் வானொலியே சூரையமுதே கண்ணம்மா, சூரையமுதே கண்ணம்மா. கண்ணம்மா வீணையடி நீ எனக்கு, மேவும் வீரல் நான் உனக்கு. ஊனும் வடம் நீ எனக்கு, புது வைரம் நான் உனக்கு. காணும் இடம் தோறும் நின்றன் கண்ணியொளி வீசுதடி. மானுடைய பேரரசே வாழ்வு நிலையே கண்ணம்மா, வாழ்வு நிலையே கண்ணம்மா. கண்ணம்மா காதலடி நீ எனக்கு, காந்தமடி நான் உனக்கு. வேதமடி நீ எனக்கு, வித்தையடி நான் உனக்கு. போரமுற்ற போதினிலே பொங்கி வரும் தீச்சுவையே. போனமுற்ற போதினிலே பொங்கி வரும் தீச்சுவையே. நாதவடி வானவளே நலம் உயிரே கண்ணம்மா, நலம் உயிரே கண்ணம்மா. கண்ணம்மா. பாரதியார் தாத்தாக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அருமை ஜோதி, ரொம்ப அற்புதமான பாடல் பாடினீங்க. மிக்க மிக்க நன்றி. ரேவதி வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம் வள்ளி, வணக்கம் அனைவருக்கும். இன்னைக்கு அதிவீர பாண்டியன் அவர்கள் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பாரதியார் அவர்களை பற்றி பகிர்ந்துக்கிட்டாங்க. அதில் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதை சொல்கிறேன்னே தெரியல. முதல்ல மொழி, நம்மளுடைய மொழிக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா, மொழி அப்படிங்கிறது அந்த காலத்தில் இருந்த இலக்கியங்கள் அனைத்துமே பாமர மக்களுக்கு புரியாததாகவும் இருந்தது. அதை முதல்ல ஒரு மொழிங்கிற இருக்கிறதும் சரி, இலக்கியம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் சேரணுங்கிறதுல கொண்டு வந்த முதல் புலவர்னு சொல்லலாம், எழுத்தை என்ன வேணா சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து புரட்சி கவி அப்படின்னு சொன்னதே அதுதான். ஏன்னா அப்போ இருக்க பழைய பாடல்கள் நம்ம எந்த சிலப்பதிகாரமாகட்டும், எல்லா தொல்காப்பியம் இதை எடுத்தாலும் யாரா இருந்தாலும் அதுக்கு வந்து நம்மளுக்கு பொருள் தேடியோ இல்லை மற்றவர்களோட உதவியோட தான் வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருந்தது. அதை முதல்ல மாற்றத்துக்கு கொண்டு வந்து நம்ம பாரதியார் அவர்கள் தான். அதுக்கப்புறம் பெண்ணுரிமை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து குறிப்பிட்டாங்க. அது என்ன சொல்றது, குழந்தைகளுக்கு சொல்வது போலவும் சரி, நம்ம பெண்களுக்கு எந்த அளவுக்கு வீரத்தை ஊக்கணும், எது பெண் உரிமை அப்படிங்கிறதையும், யார் யார் எப்படி நடந்துக்கணும், நிறைய விஷயங்கள் ஆகட்டும். இறைவன் கண்ணன் பாட்டு அப்படிங்கிறதுல இறைவனை வந்து மனைவியா, அம்மாவா, அப்பாவா, குழந்தையா, ஒவ்வொரு விஷயமா பாடின அந்த பாடல்களாகட்டும், எல்லா பக்கம் இறைவன் இருக்கான் அப்படிங்கிறது வந்து அந்த மாதிரி காக்கை சிறகின் நந்தலாலா அந்த பாடலாகட்டும், இது அவருடைய எழுதியதும் சரி, எந்த விஷயத்தையுமே ஒரு இதுக்குள்ள அடக்கவே முடியாது. இத பத்தி தான் எழுதியிருக்காரு. இவர் இந்த ஒவ்வொரு கவிஞர்கள் சொன்னோம்னா நம்ம வந்து இவங்க வந்து நாட்டு
நாட்டுப்புறத்தை பத்தி மட்டும் பாடுவாங்க, இவங்க பழைய இலக்கியங்களை மட்டும் வச்சு பாடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நம்மளுடைய பாரதியார் அவர்களை பார்த்தீங்கன்னா அவர் அனைத்து விஷயங்களை பத்தியும் நம்ம சொல்லுவாங்க. இனி நம்ம எப்படி இருக்கணுங்கிறதும் சரி, அந்த மாதிரி அனைத்து சுதந்திர போராட்டத்துக்கு வந்து எல்லாத்தையும் ஊக்குவிச்சதும் சரி, நாளிதழ தொடங்குனது, அது போல எந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்கிறது, அதுவும் ரொம்ப அழகா அந்த சிந்து கவி வந்ததையும் சொன்னாங்க. அதே போல நானும் ஒரு சித்தர் அப்படின்னு சொல்லி சொன்ன அந்த பாடல் வரிகளையும் அதிவீர பாண்டியன் அவர்கள் வந்து மேற்கோள் காட்டினாங்க. நிச்சயமா அது ஒரு சாதாரண மக்களால வந்து அவர் பாடின மாதிரியும் அவர் பண்ண மாதிரியும் யாருனாலையும் பாட முடியாது. ஏன்னா வீட்ல அவ்வளவு வறுமை, சாப்பிட்றதுக்கே ஒரு சாதாரண ஒரு விஷயத்துக்கே இதாயிட்டு இருக்கையில அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்றது எக்ஸ்டசி, அது என்ன சொல்றது அந்த அளவுக்கு உயர்ந்த பேரானந்தத்துல வந்து ஒரு கவியை எழுதணும்னா நிச்சயமா ஒரு சாதாரண ஒரு மனிதரால வந்து எழுத முடியாது. அந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயமும் அவர் பாடினது ரொம்ப இது எல்லாமே சொன்னா ஒரு மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் இல்லாம ஒரு எக்ஸப்ஷனா எழுதியிருக்காரா அப்படின்னா, இது என்ன ஒரு விஷயம்னா எல்லாருக்கும் என்னென்ன தேவையோ அந்தந்த காலத்துல அது அது கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு உரிமை குரலும் சரி, நம்மளை உணர்ந்துக்கணும் சரி, அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. அதை ரொம்ப அழகா அதிவீர பாண்டியன் அவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் குறிப்பிட்டாங்க, என்னென்ன ஜானர்ல இருந்தது ஒவ்வொருத்தரையும். மிக்க நன்றி அதிவீர பாண்டியன், ரொம்ப அழகா தொகுத்து ஒவ்வொரு விஷயத்தையும் சொன்னீங்க. மிக்க நன்றி அனைவருக்கும். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. சசிகலா அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். நன்றிங்க கருப்பகா. அனைவருக்கும் காலை வணக்கம். தமிழ் வீர தமிழ் எழுத்து கொடுத்த பாரதிக்கு நன்றி நன்றி நன்றி. அவருடைய பாடல்கள் வந்து தெரிஞ்சது கொஞ்சம்தான் நினைக்கிறேன். இன்னைக்கு நான் கேட்டப்ப இவ்வளோ எழுதியிருக்காங்களா, பாடல் கேட்டிருக்கோம். அது ஒரு சில பாடல்கள்லாம் திரும்ப திரும்ப கேட்குற பழக்கம் கூட உண்டு. ஆனா இன்னைக்கு தான் தெரியுது இதுல இவ்வளோ இருக்கு அப்படிங்கிறது. இன்னும் கேட்க வேண்டியது நிறைய இருக்கு அப்படின்னு. அதிவீர பாண்டியன் அவர்களுக்கு நன்றி நன்றி. நீ புதிதா நிறைய உங்கள் மூலம் புதிதா நிறைய கருத்துக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் பாரதியை பத்தி. அதற்கு நன்றி நன்றி. அவைக்கு நன்றி. வாழ்க வளமுடன். உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. சேராமன் ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம்மா. சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கிறோம். மகாகவி பாரதியாருடைய பிறந்த நாள் என்று இன்றைக்கு மிக சிறப்பான ஒரு உரையினை நிகழ்த்திய திரு வீரபாண்டியன் அவர்களுக்கு முதலில் என்னுடைய நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரதி கவிஞரை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு யுக கவிஞன். அது வந்து பொதுவா பாரதியார் சொல்லணும் அப்படின்னா அவர் ஒரு சுதந்திர வேட்கை ஏற்படுத்தியவர், சுதந்திர தாகத்தை மக்கள் மத்தியிலே திணித்தவர் அப்படின்ற ஒரு கருத்து தான் மேலோங்கி இருக்கும். ஆனால் அதை தாண்டி கவிதை இலக்கியங்களை எளிமைப்படுத்தி அது பாமரனும் புரிய வைக்க வேண்டும் என்று அதை கொண்டு செல்பவர்களில் முக்கியம் பங்கு வகித்தவர் பாரதி அவர்கள். அவர் அதிவீர பாண்டியன் அவர்களை கூட அதுல ஒரு காமிச்சார், சொன்னார். இன்னைக்கு பழந்தமிழ் இலக்கியங்கள் ஒரு மக்கள் மத்தியில போய் சேராம இருக்கிறதுக்கு அது ஒரு காரணம். ஆனால் அதை எளிமைப்படுத்தி மக்கள் மத்தியிலே கொண்டு சேர்த்து மிகப்பெரிய ஒரு பொறுப்பு அவருக்கு உண்டு. அந்த வகையிலே அவர் வந்து பொதுவா எல்லாரும் பாரதியாருக்கு தாசன் என்றெல்லாம் சொல்ல. ஆனா பாரதியார் தன்னை ஒருவருக்கு தாசனாக ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால் அது ஆங்கில கவிஞன் ஷெல்லியை தன்னுடைய ஆசானாக அவருக்கு தாசனாக தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டவர். காரணம், அந்த கவிதைகளை அவர் எளிமைப்படுத்துவதற்கு அவரை முன்னோடியாக அவர் எடுத்துக்கொண்டார். அதை கொண்டு போய் சேர்த்த பெருமை அவருக்கு உண்டு. அந்த வகையிலே அவருடைய சிறப்பு. பாரதியாருடைய பிறந்த நாள் ஆனா இன்று அவருடைய பெருமைகளை நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். இது தொடர்பான நான் பாரதி விழா ஒன்றில் மேடையில் பாடிய நெடிய கவியரங்கம் நீண்டது. ஒரு குறிப்பிட்ட சில பகுதிகளை மட்டும் இங்க சொல்வது சிறப்பு என்று நினைக்கிறேன். பாரதி
பாரதி வீட்டை மறந்து நாட்டை நேசித்தவன், நேசிப்புகளுக்காக பயணித்தவன். கவிதைகளை கடைச்சரக்காய் கருதி காதல் வீதிகளில் கடைவிரிப்போர் கணக்கற்றோர், பக்தி தெருக்களில் பயணம் செய்வோர் பலர், சினிமா தெருக்களில் பயணிக்கும் சில்லறை வியாபாரிகள் என பலசரக்கு வியாபாரிகள் பலர், மிக பலர். விதிவிலக்காய் கவிதைகளை விடியலுக்கான விதைகளாய் சுமந்து சமூக வீதிகளில் வலம் வந்தவன் பாரதி. பாரதி சந்தை கவிஞன் அல்ல, விந்தை கவிஞன். அரண்மனைகளில் அடைபட்டு கிடந்த கவிதை இலக்கியங்களை அதன் விலங்குடைத்து வீதிகளில் பயணிக்கச் செய்தவன், பாமரனுக்கும் புரிய வைத்தவன். கவிதைகளில் புரிதல் வேண்டுமென புரிய வைத்தவன், நேர்மை திறனும் நெஞ்சுரமும் வேண்டுமென நெஞ்சம் நிமிரச் செய்தவன். பாரதி சந்தை கவிஞன் அல்ல, விந்தை கவிஞன். அது இன்னும் தொடர்ந்துட்டு போயிட்டு இருக்கோம். இந்த வரிகள் இன்றைக்கு ஒரு பொருத்தமா இருக்கிறதுக்கா இந்த வரிகள் எல்லாம் சொன்னேன். மிக சிறப்பான உரை அவர் நிகழ்த்திருக்கு. பல இன்னும் நிறைய பேசிக்கிட்டே போகலாம். பாரதியை பற்றி பேசுனா நாள் முழுக்க பேசிக்கிட்டே இருக்கலாம். அவரோட சிறப்பு இலக்கிய உலகத்திற்கு அவர் ஒரு வரப்பிரசாதம், அது அப்படிதான் சொல்ல முடியும். அந்த பெருமை அவருக்கு உண்டு. இந்த ஒரு மிகச்சிறப்பான அவருடைய பிறந்த நாளில் ஒரு சிறப்பான சொற்பொழிவை நிகழ்த்திய அதிவீரபாண்டியன் அவர்களுக்கு என்னுடைய நன்றி, வணக்கம். மீண்டும் நன்றி, வணக்கம். மிக்க நன்றிங்கய்யா. ஒரு சில நாட்கள் கழித்து மீண்டும் நீங்க உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டது ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. விந்தை கவிஞன் பாரதின்னு அழகா கவிதை வரிகளையும் பகிர்ந்துக்கிட்டதற்கும் மிக்க நன்றி. ராமச்சந்திரன் ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். அம்மா வணக்கம். சரித்திரம் படைப்போம் தளத்தின் அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நற்றமிழ் பைந்தமிழ் தேர்ப்பாகன் பாரதி என்ற தலைப்பில் அன்பு சகோதரர் அதிவீர பாண்டியன் ஐயாவுடைய பெயர் கேட்கும் போதே பாரதியினுடைய அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, அந்த பாடல் வரிகள் ஐயாவுடைய அந்த பெயரை கேட்கும் போது அதிவீர பாண்டியன் ஐயா உங்களுக்கு வாழ்த்துக்கள், வணக்கங்கள். தங்கள் தமிழ் தொண்டு வளர மீண்டும் ஒரு முறை வாழ்த்துகிறேன் ஐயா. அற்புதமான இந்த பாரதி சமூகத்திற்காக ஆற்றிய அரும்பெரும் தொண்டுகளை பற்றி தங்கள் இனிய குரல் வளத்தால் எங்களை இன்றைய காலை பொழுதில் மகிழ்த்தீர்கள். இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு கவிஞன் பாரதி சமூக சீர்திருத்தம் பற்றியும் பெண் விடுதலை பற்றியும் இந்த பாமர மக்களின் விடுதலை பற்றியும் யோசித்து பல கவிதைகளை நமக்கெல்லாம் அளித்து சென்ற அப்படிப்பட்ட பாரதி தன் வாழ்நாளில் வறுமையின் பிடியில் வாழ்ந்ததை பார்க்கும் போது நமக்கெல்லாம் மிகவும் வேதனை அளிக்கிறது. அற்புதமான அந்த கவிஞனின் இன்றைய பிறந்த நாளில் நாம் அனைவரும் அவருடைய கருத்துக்களை மனதில் மேற்கொண்டு இந்த சமூக மாற்றத்திற்காக நாம் நம்முடைய பங்களிப்பை அளித்துச் செல்வோம் என்று கூறி ஒரு பாரதியின் பாடல்களை இங்கே பாடி நிறைவு செய்கிறேன். நல்லதோ வீணை செய்தே அதை நலம் கெட புழுதியில் எரிவதுண்டோ, நல்லதோ வீணை செய்தே அதை நலம் கெட புழுதியில் எரிவதுண்டோ, சொல்லடி
சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். நல்லதோ வீணை செய்தே வல்லமை தாராயோ வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே. சொல்லடி சிவசக்தி என்னை சுமையென வாழ்ந்திட புரிகுவையோ. வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே. சொல்லடி சிவசக்தி என்னை சுமையென வாழ்ந்திட புரிகுவையோ. நல்லதோ வீணை செய்தே அதை நலங்கெட புழுதியில் எரிவதுண்டோ. நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளம். மிக்க நன்றிங்கய்யா. ரொம்ப அருமையான பாடல், அருமையான ரொம்ப அற்புதமான பாடலுக்கும் உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. அருள் சேவியர் சார் வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம். வணக்கம், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அன்பு சகோதரர் அதிவீர பாண்டியன் மிகவும் சிறப்பாக ஒரு வார்த்தை கூட ஆங்கில வார்த்தையோ இல்ல மற்ற வார்த்தை எதுவுமே உபயோகப்படுத்தலாம். எல்லா வார்த்தைகளுமே தமிழ் அழகா ஒரு உரை பாரதியை பற்றி நிறைய தகவல்கள் உரைகள் சிறப்பா இருந்தது. வாழ்த்துக்கள் அதிவீர பாண்டியன். அவர் ஆற்றின உரையில ஒரு எனக்கு மனசுல அப்படியே பச்சை ஒட்டிக்கிட்டது என்னன்னா, இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்றோம், இதை பண்ணாதீங்க இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, அது வெறும் வார்த்தையில சொல்றது மட்டும் இல்லாம அவர் பாரதி அவர்கள் செய்து அனுபவித்து நம்ம சொன்ன நம்ம எப்படி சொல்றோமோ அதுக்கு தகுதியான ஒரு ஆளா இருந்திருக்காரு அப்படின்னு அவரு குறிப்பிட்டிருந்தாரு. ஸோ அந்த அளவுக்கு சும்மா மேம்போக்கா சும்மா எல்லாரும் பார்க்கணும் பெருமையா பேசணுங்கிறதுக்காகலாம் அவர் பேசல, பாடல. ஸோ அவர் செஞ்சிருக்காரு. நான் வீட்டுல உலைக்கு ஒரே ஒரு கைப்பிடி அரிசி தான் இருக்கு அப்படிங்கிறப்ப கூட யாரோ பசியில கேட்கும்போது அதையும் எடுத்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி அவர் செஞ்சு காமிச்சிருக்காரு, வாழ்ந்து காமிச்சிருக்காரு, சொன்னபடி வாழ்ந்திருக்காரு அப்படிங்கிறதான் அவருடைய இது. அவர் அழகா அந்த பெண்ணடிமை, கல்வி, இந்த பெண்கள் எல்லாம் அப்ப எல்லாம் அவ்வளவு முடங்கி போய் வீட்டுக்குள்ளேயே கிடந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வெளியே கொண்டு வந்தது அவருடைய கவிதைகள் மூலமா, பாடல்கள் மூலமா ஒரு விழிப்புணர்வை பெண்களை கொண்டு வந்து, அதே மாதிரி சுதந்திர வேட்கையை எல்லா மக்கள்கிட்டையும் விதைச்சு அது விசுவலைஸ் பண்ண சொல்லுவாங்க. சுதந்திரம் நம்ம கிடைச்சிட்டோம் அப்படின்னா எப்படி இருப்போம், அந்த மாதிரி ஒரு பாடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அந்த சுதந்திர வேட்கையை விசுவலைஸ் பண்ணி நீங்க அந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு, ஒரு உற்சாகத்தை சுதந்திர வேட்கையா அவருடைய பாடல்கள் மூலமா அறிவிச்சிருந்தாரு. பல உயிர்கள் இயற்கை மீதான அவ்வளவு காதலை நிறைய பாடல்களை வெளிப்படுத்தியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு சமூக அக்கறை கொண்ட, தன் வீடு எப்படி போனாலும் பரவாயில்ல, இந்த சமுதாயத்துல ஏதாவது நம்ம குடும்பத்தை கூட அவர் அவங்க மனைவி கூட அந்த மனைவி எழுதிய கவிதைகள் அப்படின்னு சொல்லி ஒரு கூட படிக்கும்போது பாரதியை பத்தி அவங்க அவ்வளவு எழுதுறாங்க. அதாவது குடும்பத்தவே கண்டுக்கல அப்படிங்கிற மாதிரி எழுதுறாங்க.
அந்த அளவுக்கு குடும்பத்தையும் தாண்டி இந்த சமுதாயம் இப்படி இருக்கே அப்படிங்கிற ஒரு ஒரு விரக்தியில, ஒரு வெறுப்புல அந்த சமுதாயத்தை மாத்தணும். எவனும் பசியோட இருக்கக்கூடாது, ஜெகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு அந்த மாதிரிலாம் ஒரு வேகமா ஒரு குரலை உயர்த்தி ஒருத்தர் கூட பசியா இருக்கக்கூடாது இந்த உலகத்துல. அந்த மாதிரி ஒரு சமுதாயத்துக்காக போராடி அந்த ஒரு நல்ல ஒரு ஆன்மா இன்னைக்கு அவருடைய ஆன்மா இன்னைக்கு பிறந்த நாள் பாரதிய அவருடைய சாராம்சமாக இந்த அதிவீர பாண்டியன் அவர்கள் இன்று அவரை பற்றிய பல கருத்துக்கள், பல பாடல்கள், பாரதிதாசனோட என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிற அந்த தொகுப்பு எல்லாமே அருமையா இருந்தது. அவருடைய உரை ஒரு வினாடி கூட கேப் இல்லை. எப்ப ஆரம்பிச்சாரோ அது முடிகிற வரைக்கும் ஒரு சிறு இடைவெளி கூட இல்லாம கட 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 கடன்னு அவருடைய உரை வந்து அவ்வளவு கேட்க கேட்க இன்னும் கேட்டுக்கொண்டே இருக்கணும் போல அந்த அளவுக்கு அருமையா இருந்தது. அவருடைய உரைக்கு மிக்க நன்றி, வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. மில்டன் ராஜசேகரன் ஐயா, நான் உங்களுக்கு அழைப்பு கொடுத்துருக்கேன். நீங்க கை உயர்த்திருக்கீங்க. 2 முறை அழைப்பு கொடுத்துருக்கேன். உங்களோட ப்ரொஃபைல் டச் பண்ணீங்கன்னா அக்செப்ட் த இன்வைட்னு இருக்கும். அந்த அழைப்பை ஏற்றுட்டு நீங்க பேசவாங்க. நன்றி. நித்யாதேவி வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்னைக்கு பாரதியாரை பத்தி அழகா ஐயா அவர்கள் ஒவ்வொரு வரிகளா அவருக்கு அப்படியே சமர்ப்பணம் பண்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கும் பாரதி யாரை காட்டிலும் பாரதிதாசன் ரொம்ப பிடிக்கும். அவருடைய பாடல்கள் எல்லாமே பாரதியாரோட தட்டி தழுவி வந்தனால அவர் தன்னை அடிமைன்னு வச்சு கனக சொப்புரத்ன அழகா பாடல்களை தொடுத்ததுக்கு இந்த பாரதியார் குருவா இருந்திருக்காருன்னும் போது ரொம்ப பிரமிப்பா இருந்தது. அவரு பெண் விடுதலை கவிஞர். நிறைய அவருடைய அந்த தீர்க்கதர்சின்னு சொல்ற மாதிரி அவருடைய பின்னாடி நடக்க போறத முன்னாடியே கருத்துருவா கொண்டு நிறைய பாடல்கள் ஐயா சொல்லும் போதே சொன்னாங்க. ஒரு சித்தரா இருக்கேன்னு ஒத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் மரபு அதிகமா பாடியிருக்காரு. இன்னைக்கும் அவருடைய பாடல்களை கேட்கும் பொழுது நெஞ்சில உரமா இருக்கும். நேர்கொண்ட பார்வையும் நிறத்தில் யாருக்கும் மஞ்சாத நெறிகள் இருப்பதால் செம்மை மாத திரும்புவது இல்லையா. ஒரு புதிய நோக்கோட இந்த சுதந்திரத்துக்கு மட்டும் இல்ல, பல வகையான பாடல்கள், காக்கை குருவி எங்கள் கூட்டம், இந்த வானமெல்லாம் நம்மளுடைய சொந்தம் அப்படின்லாம் எழுதியிருக்கும் போது அதை பார்க்கும்போது ரொம்ப சிறப்பா இருக்கும். அச்சம் தவிர இந்த ஒரு வார்த்தையே மிகப்பெரிய உச்சத்துக்கு போற அளவுக்கு நிறைய தகவல்கள் அவ்வளோ அருமையா செறிவா பொறுமையா எங்களுக்கு இன்னைக்கு தந்ததுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். மென்மேலும் வளர்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாய்ப்பிற்கு நன்றி. வணக்கம். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. மில்டன் ராஜசேகர் ஐயா, நீங்க அழைப்பை ஏற்றுட்டு வாங்க. அதிவீர பாண்டியன், நீங்களும் ஒரு தடவை அவருக்கு அழைப்பு கொடுங்க. நன்றி. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிரலாம். நன்றி அனைவருக்கும். அதிவீர பாண்டியன், உங்கள் ஏற்புரைக்கான நேரம். உங்கள் நிறைவு கருத்துக்கள் நீங்க பகிர்ந்துக்கலாம். மிகுந்த மகிழ்ச்சியும் நன்றியும் அம்மா. சரித்திரம் படைப்போம் என்ற குழுமத்தின் வாயிலாக 595வது நிகழ்வாக இன்றைய நிகழ்வு கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. நற்றமிழ் என்ற ஒரு மைய பொருண்மையில் இந்த கிழமை முழுவதுமாக பாரதியாரை கொண்டாடும் விதமாக, ஒரு தமிழ் பெரும் கவியை கொண்டாடும் விதமாக கட்டமைக்கப்பட்டிருந்த அந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை, நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த நிகழ்ச்சிக்கு 3வது நாள் நிகழ்ச்சியாக இன்றைக்கு பாரதியாருடைய பிறந்த நாள் நிகழ்ச்சியில் அவரை பற்றி, அவருடைய மொழி இனநல சிந்தனைகளை பற்றி பேசுவதற்கான வாய்ப்பு கிடைத்ததை எண்ணி மகிழ்கின்றேன். பாரதியார் பற்றி பேச வேண்டுமானால் ஊழி ஊழியாய் யுக யுகமாய் பேசிக்கொண்டே செல்லலாம். அந்த வகையில் அவருடைய சிந்தனைகள் ரொம்ப விசாலமானவை. அது மட்டுமல்லாமல் தமிழ் இலக்கிய உலகிற்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் பாரதி என்றால் அது மிகை அல்ல. எல்லா கவிஞர்களிடத்திலும் ஒரு சில ஏற்புகள் இருக்கும், மறுப்புகள் இருக்கும். ஆனால் இந்த 2 விதமான சிந்தனைகளை நாம் பாரதியிடம் ஒப்பு நோக்கும் போது நிராகரிப்புகளை கடந்து
நிலைத்த தன்மையுடைய படைப்புகள் தான் அதிகம் என்பதை நாம் உய்த்துணர முடியும். அந்த வகையில் தமிழ் கூறும் நல்லுலகில் நிலைத்த புகழுடைய இரவாத இலக்கியங்கள் பல சென்று தந்த பெருமைக்குரிய ஒரு மகா கவிஞன் பாரதி என்றால் அது மிகையல்ல. அப்படிப்பட்ட பாரதி விரும்பிய புதிய சமுதாயம் படைப்பதற்கான முயற்சியை நாம் முன்னெடுக்க வேண்டும். அவருடைய படைப்புகளில் கனவு கண்ட கனவுகளை நிறைவேறாமல் இருக்கக்கூடிய அந்த நிறைவில்லா கனவுகளை நிறைவேற்றும் வகையில் நாம் சமூகத்தில் இயங்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அவர் கண்ட மொழி விடுதலை, இன விடுதலை, பெண் விடுதலை இன்னும் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை. அந்த சிந்தனைகளை உள்வாங்கிக் கொண்டு இளம் தலைமுறையினர் நாம் முன்னெடுக்க வேண்டும். அதற்கு நம்முடைய முன்னோர்கள் நமக்கு ஆற்றுப்படுத்த வேண்டும். அந்த 2 பெரும் பங்கும் இந்த தளத்தில் இருக்கின்றது. ஆற்றுப்படுத்தக்கூடிய முதியவர்களும் இருக்கிறார்கள். அடுத்த தலைமுறையினருக்காக ஒரு விழிப்பை ஏற்படுத்தக்கூடிய இளைய தலைமுறையினரும் இருக்கிறார்கள். எனவே அனைவரும் இணைந்து தமிழுக்காக பாரதி கண்ட கனவை நினைவாக்குவதற்காக அந்த பணிகளை முன்னெடுப்போம். இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக முன்னெடுத்து சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அன்பிற்கினிய சகோதரர் ஆரோக்கிய பிரிட்டோ அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நல்லதொரு நிகழ்வாக இந்த நிகழ்வை கட்டமைத்து இந்த நண்பர் ஆரோக்கிய பிரிட்டோ அவர்கள் எனக்கு தொடர்பு ஆவதற்கான ஒரு கருத்தாவாக இருந்த என்னுடைய அன்பிற்கினிய சகோதரர் பைந்தமிழ் இலக்கிய பேரவையுடைய செயலாளர் படைப்பாளர் தாசி ஆறுமுக மன்னன் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருமதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய கற்பகவள்ளி அம்மையார் அவர்களுக்கும் எங்களது ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் தொடர்ந்து எங்களை ஆற்றுப்படுத்தி ஊக்குவித்துக் கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் விந்தியகூரி அம்மா மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துரை வழங்கிய விஜயா அம்மா, சசிகலா அம்மா மற்றும் சேவியர் நித்யா தேவி, ரேவதி அம்மா, மில்டன் இன்னும் பலர் இருக்கிறார்கள். பேர் குறிப்பிடவில்லை என்றால் பொறுத்துக் கொள்ள வேண்டும். உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. மில்டன் ஐயா வணக்கம், நீங்க பேச முடியுமா? மில்டன் ராஜசேகர் ஐயா, நீங்க பேச முடியுமா? உங்க மைக் மியூட்ல இருக்குங்க ஐயா. ஹலோ, கேக்குதுங்க ஐயா, பேசுங்க. சரிம்மா. அதாவது பாரதி இன்று பேசிய சகோதரர் அதிவீர பாண்டியனுக்கு நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். ரொம்ப சிறப்பா பேசினாரு. பாரதிய ராமகிருஷ்ண பரமேஸ்வருடைய சீடர் வந்து விவேகானந்தருடைய சீடர் சகோதரி நிவேதிதாவை ஞானகுருவாக ஏற்றவர் பாரதி. அந்த நிவேதிதா மூலமா தான் அந்த சுதந்திர தாகமும் அதே போல பெண் விடுதலை குறிப்பும் அந்த காசியிலிருந்து அவருக்கு ஏற்பட்டது. இது பற்றி பாரதி ஞானகுரு நிவேதிதா என்ற ஒரு புத்தகத்தை அடியேன் எழுதுகிற வாய்ப்பை நான் பெற்று அதை எழுதியிருக்கிறேன். ஒன்று. இரண்டாவது வந்து குள்ளசாமி என்பவரோடு ரவீந்திரோடும் பாண்டிச்சேரியில் பழகிய வாய்ப்பு கிடைக்கும் போது அவருக்கு ஆன்மீகத்தில் ஒரு உச்சத்தை தொட்டார். அது மட்டும் இல்லாமல் பாரதியார் வந்து பிரெஞ்சு இலக்கியம் மற்ற இலக்கியங்கள் மற்றும் மொழி இலக்கியங்களுடைய தேர்ச்சி பெற்றதும் அவருடைய அந்த வீச்சுக்கு காரணமாக. மற்றவர்கள் எல்லாம் பேசினார், அவர் வீச்சாக இருந்தது. சகோதரர் மிக அற்புதமாக என்று பேசினார். அதே போல நாம் இன்று இதுக்கு முன்னால் பேசிய ஒரு சகோதரர் சொன்னது போல, அதாவது வந்து அவருடைய கனவு சிங்களத்தீவுக்கு ஒரு பாலம் வைப்போம், அது போல சில முக்கியமான கனவுகள் அந்த அந்த இலங்கை பிரச்சனை சால்வ் ஆயிருக்கும், பிரச்சனை வராமையே இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அது மாதிரி கனவுகளை வந்து நிறைவேற்றுறதுக்கு நம்ம முற்படுவோம், இந்த சிந்தனையை விதைப்போம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றிங்க ஐயா. உங்களுடைய இன்றைக்கு நீங்க நிகழ்வில் கலந்து கொண்டதற்கும் நன்றி. நீண்ட நாட்கள் கிடைத்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கும் மிக்க நன்றி. தொடர்ந்து கலந்து கொண்டு உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிரலாம். நன்றி அனைவருக்கும். இன்றைக்கு பாரதியாருடைய பிறந்த நாள் சிறப்புரை கொடுத்தார் அதிவீர பாண்டியன் அவர்கள். பிறந்த நாள் அப்படின்னும் போது நம்ம அவருடைய புகழையோ படைப்புகளை மட்டும் பேசாமல் அவங்க சொன்ன விஷயங்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போறதாக இருக்கட்டும், அவர் சொன்ன விஷயங்களை பின்பற்றும் போதுதான் நம்ம அவருக்கு உண்மையிலேயே அந்த ஒரு புகழஞ்சலி செலுத்துறோம் அப்படிங்கறது அர்த்தம். அந்த வகையில் நம்மால் முடிந்த அளவு அதிவீர பாண்டியன் அவர்களும் சொன்னது போல பாரதியாரின் கனவை மெய்ப்பிக்கும் விதமாக நம்மளுடைய சமுதாய
முன்னெடுப்புகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடை பெற்றுக் கொள்கிறோம். பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்துக்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்த ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் கலாபம், சங்கர், பவுலின், சர்வஜித், வேல், ஒயிட் டைகர் மற்றும் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவருக்கும் நன்றி. குறுஞ்செய்தி வாயிலாக தங்கள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டவர்களுக்கு நன்றி. கலாபம் சங்கர் அவர்கள் அனைவருக்கும் வணக்கம், பேருக்கு ஏற்றாற்போல் அதிவீரமான உரை, நன்றி தளத்துக்குன்னு சொல்லியிருக்கார். ராமச்சந்திரன் ஐயா அவர்கள், அன்பு சகோதரர் அதிவீர பாண்டியன் ஐயாவின் புரட்சி கவிஞர் பாரதி பற்றிய புரட்சிகரமான உரை சிறப்பு, எல்லோரும் எல்லோமும் பெற வேண்டும் என்று வாழ்த்தி தங்கள் தமிழ் தொண்டு தொடர வேண்டுமாய் வாழ்த்துகிறோம்னு சொல்லியிருக்காரு. மிக்க நன்றி. மறு ஒலிபரப்பு வாயிலாக நம் நிகழ்வினை கேட்கவிருக்கும் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு உள்ளமும் உடலும் என்ற தலைப்பில் சசிகலா பாரி அவர்களின் சிறப்புரையில் அனைவரும் இணைந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.